హల్లెలూయా. అందరం కలిసి ఒకసారి బిగ్గరగా చెప్దామా? எல்லாம் హల్లెలూయా. சத்தமா சேர்ந்து ஹல்லேலூயா சொல்லுவோமா? சத்தமா சேர்ந்து ஹல்லேலூயா சொல்லுவோமா? சத்தமா சேர்ந்து ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு அழுத்தவா? சரி. దేవునికి మహిమ కలుగును గాక. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ఎంతమంది సంతోషంగా ఉన్నారు? எவ்வளவு பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? నిజంగా చెప్తండి, ఎంతమంది உண்மையாகவே எவ்வளவு பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? உண்மையாகவே నిజమే అంటారా? உண்மையா சந்தோஷமா இருக்கிறீங்களா? ఓకే, మీ సంతోషానికి కారణం ఏంటి? உங்களுடைய சந்தோஷத்துக்கு காரணம் என்ன? தக்காளியா? கர்த்தர் దేవుడే మీ సంతోషానికి కారణం. தேவனே நம்முடைய சந்தோஷத்துக்கு காரணம். ஆமென். ఆమేన్. ఒక చిన్న విషయాన్ని వాక్యానికి ముందు నేను తెలియజేయడానికి ప్రయత్నం చేస్తాను. வார்த்தைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை நான் உங்களோட கூட பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுகிறேன். ఈ ప్రపంచంలో 800 కోట్ల మంది కంటే ఎక్కువ మంది జనాలు இந்த உலகத்துல ஏறத்தாழ 800 கோடி ஜனத்துக்கு மேல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. చాలా మంది ఏం ప్రయత్నం చేస్తున్నారంటే సంతోషంగా ఉండడానికి ప్రయత్నం చేస్తున్నారు. ஆனா அநேக பேர் உலகத்துல இருக்கிற அநேக பேர் சந்தோஷமா இருக்க முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ఎలాగో వాళ్ళు సంతోషాన్ని వెతుకుతున్నారంటే, எப்படி அவர்கள் சந்தோஷமா இருக்க தேடுறாங்க, சந்தோஷத்தை தேடுறாங்கன்னா ஏன் பிளே ஆகலையா? போயினுக்குதேப்பா. சாமு ఎలాగ వాళ్ళు సంతోషాన్ని వెతుకుతున్నారంటే, எப்படி அவங்க சந்தோஷத்தை தேடிக்கொண்டிருக்கிறாங்கன்னா, చాలా డబ్బు సంపాదిస్తే దాని ద్వారా సంతోషంగా ఉండొచ్చు. அதிகமா பணத்தை சம்பாதிச்சா அந்த பணத்தினால நம்ம சந்தோஷமா இருக்கலாம். అయితే చాలా మంది చాలా డబ్బు సంపాదించేశారు, ஆனா அநேக பேர் அநேக பணத்தை சம்பாதிச்சிருக்கிறாங்க. కాకపోతే ఆ డబ్బు ద్వారా వాళ్ళకి సంతోషం ஆனா அந்த దొరకదు. பணத்தினால அவங்களுக்கு சந்தோஷம் வரல. ఇప్పుడు వాళ్ళ ప్లాన్ ఏంటంటే, அவங்களுடைய திட்டம் என்னன்னா, ఈ డబ్బు ద్వారా ఎలాగ సంతోషం మనకి దొరకడం లేదు కాబట్టి இந்த பணத்தினால நம்மளுக்கு சந்தோஷம் வராததுனால ఈ డబ్బుని ఎట్లా ఖర్చు చేస్తే సంతోషం వస్తుంది అనేసి ట్రై இந்த చేస్తారు. பணத்தை எப்படி செலவு பண்ணா சந்தோஷம் வரும்னு சொல்லிட்டு அப்படி போறாங்க. దానికోసమే చాలా మంది వీకెండ్ ట్రిప్స్కి వెళ్తారు. அதனாலேயே அவங்க பணம் வச்சுருக்கிறதுனால வாரம் ஒரு டூருக்கு போயிடுறாங்க. కొద్దిమంది సపరేట్గా సింగిల్గా అలోన్గా ఐలాండ్స్కి, ஒருத்தர் சில பேர் ஒண்டியாவே தனியா தீவுங்களுக்கு, ఇలాగ అందరూ కూడా రకరకాలైన ప్రయత్నాలు చేస్తూ సంతోషాన్ని వెతకడానికి சந்தோஷத்தை தேடும்படியாக அநேக பேர் வித்தியாசமா இந்த சந்தோஷத்தை தேடிக்கொண்டிருக்கிறாங்க. కాకపోతే మీరు చెప్తున్నారు మేము సంతోషంగా ఉన్నామనేసి. ஆனா நீங்க சொல்றீங்க இங்க உட்கார்ந்து நாங்க சந்தோஷமா இருக்கிறோம்னு சொல்லிட்டு. హల్లెలూయా. హల్లెలూయా. చాలా డబ్బు ఉన్నటువంటి వ్యక్తి దగ్గర లేని సంతోషం ఏంటి? అసలు ఏమీ లేనటువంటి వ్యక్తి దగ్గర ఉన్న సంతోషం ఏంటి? அதிகம் பணம் இருக்கிறவங்க கிட்ட இல்லாத சந்தோஷம் என்ன? ஒன்றும் இல்லாத நம்ம கிட்ட சந்தோஷம் இருக்கிற சந்தோஷம் என்ன? హల్లెలూయా. హల్లెలూయా. புரிஞ்சு చాలా డబ్బు కలిగి ఉన్నటువంటి వ్యక్తి దగ్గర ఏం లేదంటే దేవుని వాక్యం లేదు. அதிகம் பணம் இருக்கிற மனிதர்களிடத்துல என்ன இல்லைன்னு கேட்டா கர்த்தருடைய வார்த்தை இல்லை. ఏమీ లేని వాని దగ్గర ఏముందంటే దేవుని వాక్యం ఉంది. ஒண்ணுமே இல்லாத நம்ம கிட்ட என்ன இருக்குன்னு கேட்டா கர்த்தருடைய வார்த்தை இருக்கு. హల్లెలూయా. హల్లెలూయా. అందుకే మనం సంతోషంగా, அதனால தான் நம்ம சந்தோஷமா இருக்கோம். మన దగ్గర పెద్దగా డబ్బు நம்ம లేకపోవచ్చు, கிட்ட அதிகமா பணம் இல்லாம போகலாம், మనకి పెద్దగా ఆస్తి పాస్తులు நம்மளுக்கு లేకపోవచ్చు, பெருசா ஆஸ்தி எல்லாம் இல்லாம போகலாம், మనకి అంత పెద్ద మంచి లైఫ్ స్టైల్ కూడా లేకపోవచ్చు. வாழ்க்கை ஸ்டைலே நம்மளுக்கு ஒரு விதமா இல்லாம கூட போகலாம் பாருங்க. కాకపోతే మన దగ్గర దేవుని వాక్యం. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய கரத்துல இருக்கிறது. హల్లెలూయా. హల్లెలూయా. ఎవరి దగ్గర అయితే నిజంగా ఈ వాక్యం ఉంటుందో, யார் இடத்துலலாம் நிஜமா இந்த வார்த்தை இருக்குதோ, చర్చికి వచ్చే వాళ్ళందరి దగ్గర వాక్యం ఉన్నట్టు కాదు, சர்ச்சுக்கு வரவங்க எல்லார்கிட்டயும் வார்த்தை இருக்குதுன்னு அர்த்தம் அல்ல. ఎవరైతే నిజముగా யார் உண்மையாய் ఈ వాక్యాన్ని వింటారో, இந்த వార్த்தையை கேட்கிறீர்களோ, ఈ వాక్యాన్ని జాగ్రత్తగా అర్థం இந்த చేసుకుంటారో, வார்த்தையை சரியாய் புரிந்து கொள்கிறீர்களோ, ఈ వాక్యం ద్వారా జీవితాన్ని చేంజ్ చేసుకుంటూ, இந்த வார்த்தையினால உங்கள் வாழ்க்கையை மாற்றிக் ఈ கொள்கிறவர்களோ, వాక్యం ద్వారా జీవితంలో ముందుకు వెళ్తారు, இந்த வார்த்தை மூலியமாய் உங்க வாழ்க்கையில முன்னுக்கு நீங்கள் వాళ్ళు போகிறீர்களோ, ఎప్పుడు సంతోషంగా அவங்க தான் எப்பவுமே சந்தோஷமா இருப்பார்கள். ஹல்லேலூயா. హల్లెలూయా.
దేవునికి మహిమ కలుగును கர்த்தருடைய గాక. நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ఒక చిన్న వాక్యాన్ని ఈ రోజు మనం నేర్చుకోవడానికి ஒரு ప్రయత్నం சின்ன చేద్దాం. வார்த்தை இந்த நாள்ல கற்றுக்கொள்ள பிரயத்தனம் பண்ணலாம். మొదటిగా ఇటువంటి అవకాశాన్ని ఇచ్చినటువంటి దేవునికి నేను కృతజ్ఞతలు முதலாவது చెల్లిస్తున్నాను. இந்த வாய்ப்பு கொடுத்த தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ఆ తర్వాత ఈ యొక్క అవకాశాన్ని ఇచ్చినటువంటి నా యొక్క సహోదరుడు పాస్టర్ రాజా గారిని బట్టి దేవుని இரண்டாவதாக இந்த வாய்ப்பு கொடுத்த பாஸ்டர் ராஜாவுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். మీ అందరికి కూడా ప్రభు నామమున శుభాలు உங்க తెలియజేస్తున్నాను. எல்லாருக்குமே இயேசுவின் நாமத்துல வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். హల్లెలూయా. அல்லேலூயா. మీరు ప్రతి సండే ఒక బిర్యానీ లాంటి వాక్యం వింటారు. எல்லா வாரங்களும் பிரியாணி மாதிரி வார்த்தைகளை நீங்கள் சாப்பிட்றேன்னு நம்பினார் அவரு. பிரியாணியை போல வார்த்தைகள் நீங்கள் புசிக்கிறீர்களாம். నాకు తెలుసు అన్నయ్య మీకు అంత మంచి భోజనం ఇస్తారనేసి. எனக்கு தெரியும் இவர் ரொம்ப நல்லா தான் போதிப்பாருன்னு சொல்லிட்டு ఈరోజు కొంచెం మీకు రసం లాంటి వాక్యం అలాగా ఉండొచ్చు. சரி, இனி வாரமாக பிரியாணி கேட்டுருப்பீங்க. இப்போ ரசம் சாப்பாடு மாதிரி என் வார்த்தை கேட்க போறீங்க. అప్పుడప్పుడు రసం కూడా అవసరమే. அப்பப்போ ரசம் கூட அவசியம்தான். హల్లెలూయా. ఆమేన్. చూడండి, జనరల్గా చాలా మంది దేవుని తెలుసుకొని దేవుని సన్నిధికి వస్తూ ఉంటారు. பொதுவாக அநேக பேர் தேவனை குறித்து தெரிந்து கொண்டு தேவனுடைய சபைக்கு வருவாங்க. వీళ్ళ లైఫ్ స్టైల్ అలాగా ఉంటుందంటే దేవుని సన్నిధికి ప్రతి సండే వస్తారు. அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேட்டால் వారం వారం ஞாயிற்றுக்கிழமை సభைకి வருவாங்க. పాటలు పాడతారు, ప్రార్థన చేస్తారు, వాక్యాన్ని వింటారు, అంతా చూసుకుంటారు, వెళ్ళిపోతారు. பாட்டுங்க பாடுவாங்க, கர்த்தருடைய வார்த்தை கேட்பாங்க, எல்லாமே பார்ப்பாங்க, அப்புறம் போயிடுவாங்க, கிளம்பி போயிடுவாங்க. స్టార్టింగ్ దేవుణ్ణి తెలుసుకున్న స్టార్టింగ్ లైఫ్ చాలా బాగుంటుంది. கடவுளை தேற்றுக்கொண்ட ஆரம்ப காலகட்டத்தில் ரட்சிக்கப்பட்ட புதுசுல எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும். బాగా ఫెయిత్ గా ఉంటాం, பயங்கர விசுவாசம் இருக்கும், బాగా ప్రార్థన చేస్తాం, பயங்கரமா ஜெபம் பண்றது, బాగా వాక్యం చదువుతాం, வசனத்தை பயங்கரமா படிக்கிறது, ప్రతి మీటింగ్ కూడా అటెండ్ అవుతాం. எல்லா மீட்டிங்ல வந்து கலந்து கொள்றது, సండే మీటింగ్ కి వస్తాం, ஞாயிற்றுக்கிழமை வருது, ఫ్రైడే మీటింగ్ కి వస్తాం, வெள்ளிக்கிழமை கூட்டத்துக்கு మిడ్ வருது, వీక్ ప్రేయర్ కి వస్తాం, బైబిల్ స్టడీకి వస్తాం. బైబిల్ స్టడీ ఎదు వెచ్చాலும் வந்து నేర్పిங்க. అన్ని బాగా ఉంటాయి, எல்லாமே நல்லா தான் இருக்கும். కాకపోతే ఎప్పుడైతే మనము పెరుగుతూ ఉంటుందో అంటే సీనియారిటీ వస్తుందో, ஆனா எப்போ முதிர்ச்சி அடைகிறோமோ, கொஞ்சம் கொஞ்சமா விசுவாசத்துல வளர்றோமோ, அதான் சீனியர் பிலீவரா ஆகுறோமோ, మెల్లగా అప్పుడప్పుడు బైబిల్ స్టడీ మానేస్తాం. கொஞ்சம் வளர்ந்துட்ட உடனே பைபிள் ஸ்டடி விட்டுருவீங்க. అప్పుడప్పుడు ఫ్రైడే ప్రేయర్ మానేస్తాం. வெள்ளிக்கிழமை கூட்டத்தை விட்டுருவீங்க. అప్పుడప్పుడు, ఎప్పుడు కాదు, ఎప్పుడో ఒకసారి సండే కూడా మానేస్తాం. அப்பப்போ ஞாயிற்றுக்கிழமை கூட்டத்தை கூட ஆராதனை கூட விட்டுருவீங்க. నాకు తెలిసినటువంటి ఒక పాస్టర్ ఒక విషయం చెప్పాడు. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரர் ஒரு விஷயத்தை சொன்னார். ఇప్పుడు చిన్న పిల్లవాడు సైకిల్, మీ ఎంతమందికి సైకిల్ తొక్కడం వచ్చు? సైకిల్ ఓட்ட எத்தனை பேருக்கு தெரியும்? తెలుసు కదా. మీరు స్టార్టింగ్ ఎలా తొక్కుంటారు సైకిల్? நீங்க ஆரம்பத்துல சைக்கிள் எப்படி மெரிச்சிருப்பீங்க? డైరెక్ట్ గా సీట్ ఎక్కేసి తొక్కుంటారు. டைரக்டா சீட் மேல உட்காந்து அரைப்பெட்டில் பண்ணுவோம் பாத்தீங்களா? அப்படிதானே ஓட்டுவீங்க. ఫస్ట్ சைடுல அரைப்பெட்டில் చెప్పేశారా? ఓకే. ఫస్ట్ స్టార్టింగ్ అలాగా ஸ்டார்டிங் எப்படி ஒரு அரைப்பெட்டில் மாதிரி சைடுல காலை விட்டு இப்படி மெரிச்சிரு பாதி మెల్లమెల్లగా కొంచెం సీనియారిటీ వచ్చాక సీట్ ఎక్కి తొక్కడం. கொஞ்சமா நல்லா ஓட்ட பழகும் போது சீட்டு மேலே ஏறி உட்காந்து என்ன பண்றோம், ஓட்டுறோம். ఇప్పుడు బాగా సీనియారిటీ వచ్చేసింది. இப்போ நீங்க ரொம்ப சீனியர் ஆயிட்டீங்க. సీనియారిటీ వచ్చేసిన తర్వాత చేతులు వదిలేసి తొక్కుతారు. ரொம்ப நல்லா ஓட்ட கத்துக்கணும்னா கை விட்டு ஓட்டுறது, கை விட்டுட்டு ஓட்டுறது. ఎంతమంది ఇలా తొక్కుంటారు? எப்படி எத்தனை பேர் கை விட்டுட்டு ஓட்டலாம் நீங்க ட்ரை பண்ணி? సీనియారిటీ వచ్చేసిన తర్వాత అంతా నాకు తెలుసు, நல்லா ஓட்ட பழகின உடனே கை விட்டுட்டு இதெல்லாம் ஈஸியா ஓட்டுவேன்ற அந்த இது வந்தது. అట్లనే క్రిస్టియన్ లైఫ్ లో వచ్చేసరికి அதே போலதான் பாருங்க, கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ள வந்துட்டு பிறகு మనకి సీనియారిటీ పెరిగే కొద్దీ ఏం జరుగుతుందంటే, விசுவாசத்துல முதிர்ச்சி அடையும் போது, நல்லா வளர்ந்துட்டும் போது நம்ம என்ன செய்யறோம் என்றால், నాకు వాక్యం తెలుసు, எனக்கு வசனம் தெரியும், ప్రేయర్ తెలుసు, எனக்கு ஜெபம் தெரியும், అన్నీ తెలుసు, எல்லாம் தெரியும். అన్నీ తెలిసినటువంటి సీనియారిటీ ద్వారా எல்லாம் தெரிஞ்ச நீங்க சீனியர் ஆயிட்ட நீங்க భక్తిని వదిలేస్తున్నారు, பக்தியை விட்டுறீங்க. అర్థమవుతుందా నేను చెప్పేది? புரியுதுங்களாங்க? ஆரம்பத்துல எல்லாமே நல்லா தான் பண்றீங்க, చాలా జాగ్రత్తగా మనం ఉంటాం, உடனே பக்தியை விட்டுறீங்க. బాగా సీనియారిటీ వచ్చేసిన తర్వాత చేతులు వదిలేసి సైకిల్ అలాగ తొక్కుతున్నాడో, భక్తి వదిలేసి అలాగే జీవిస్తాం. எப்படி நல்லா சைக்கிள் ஓட்டுருவேன், டக்குன்னு எனக்கு ஓட்ட தெரியும்னு சொல்லிட்டு கை விட்டுட்டு ஓட்டுறானோ, அது போல இந்த விசுவாசத்துல ஆரம்பத்துல நல்லா இருக்கிறீங்க, வளர்ந்துருப்பீங்க, என்ன பண்றீங்கன்னா பக்தியை விட்டுறீங்க. కాకపోతే ఒక క్రైస్తవుడికి కావాల్సింది ఏంటంటే, సీనియారిటీ పెరిగే కొద్దీ సిన్సియారిటీ రావాలి. உங்களுக்கு முக்கியமான காரியம் என்னன்னா, கிறிஸ்தவ வாழ்க்கையில நீங்கள் முதிர்ச்சி அடையும் போது, வளரும் போது, சீனியாரிட்டி ஆகும்போது சின்சியாரிட்டியும் உங்களுக்குள்ள ரொம்ப ரொம்ப பக்தியும், அது மாத்திரமே சின்சியாரிட்டி உங்களுக்குள்ள அதிகமாக பெருகிறது முக்கியம்.
హల్లెలూయా. హల్లెలూయా. ఈరోజు ఒక ప్రాముఖ్యమైనటువంటి చిన్న విషయాన్ని మనం నేర్చుకోవడానికి மிக ప్రయత్నం చేద్దాం. முக்கியமான ஒரு சின்ன காரியத்தை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுறேன். వాట్ ఈజ్ యువర్ రోల్ ఇన్ చర్చ్? சபையில உங்களுடைய பங்கு என்ன? సంఘములో నీ యొక్క పాత్ర ఏంటి? சபையில உங்களுடைய பங்கு என்ன? ఒక 7 విషయాలు క్లుప్తంగా నేను చెప్పడానికి இதுல ప్రయత్నం ஒரு చేస్తాను. 7 காரியத்தை ரொம்ப சுருக்கமா நான் சொல்ல விருப்பப்படுகிறேன். మొదటిగా సంఘములోనికి వచ్చినటువంటి నీవు, అంటే చర్చిలోనికి వచ్చినటువంటి నీవు మొట్టమొదటిగా నీ లైఫ్లో నువ్వు కలిగి ఉండాల్సినటువంటి ఒక ప్రాముఖ్యమైనటువంటి విషయం ఏంటంటే దేవుణ్ణి ఆరాధించే వ్యక్తిగా, రెండోది అంటే దాంట్లోనే సంఘముగా ప్రార్థించే వ్యక్తిగా నువ్వు ఉండాలి. ஓகே, சபையில உங்களுடைய வேலை என்ன, அதான் உங்களுடைய ரோல் என்ன அல்லது உங்களுடைய பங்கு என்ன அப்படின்றதுல சொல்லுறது போது முதல் பாயிண்ட் என்ன சொல்றான்னு கேட்டா, சபைக்கு நீங்கள் கூடி வந்து ஆராதிப்பதும் சபையில் நீங்கள் கூடி ஜெபிப்பது தான் உங்களுடைய மிக முக்கியமான கடமை. హల్లెలూయా. హల్లెలూయా. మనం అందరం సన్నిధికి వస్తాం, సంఘానికి వస్తాము, நம்ம எல்லாருமே சபைக்கு வரோம், పాటలు పాడతాము, பாட்டு பாடுவோம், వర్షిప్ లో మనం అందరం పార్టిసిపేట్ అవుతాము, ஆராதனை எல்லாம் கலந்து கொள்வோம், వాక్యాన్ని కూడా చాలా జాగ్రత్తగా వింటాం, வார்த்தையை கூட நம்ம நல்லா தான் கேட்போம் பாருங்க. కాకపోతే ஆனால் సంఘంలో ఒకరికి మధ్య ఏముండటం లేదంటే ఒక ఐక్యత ఉండడం లేదు. ஆனால் சபையில ஒருத்தருக்கு ஒருத்தரும் ஐக்கியம் இல்லாம இருக்கிறது. ఒక కుటుంబముగా పిలువబడేదే సంఘం. ஒரு குடும்பமாய் அழைக்கப்பட்டது ஒன்றாய் கூடுவதுதான் சபை. అవునంటారా కాదంటారా? ஆமாவா இல்லையாங்க? వాళ్ళకి నాకు సంబంధం ఏంటి? பக்கத்துல இருக்கவங்க எனக்கு என்ன சம்பந்தம்? నా దారిలో నేను వచ్చాను, நான் வழியில நான் வந்தேன், నేను పాట పాడానా, நான் பாட்டு பாடினேன், నేను ఆరాధన చేశాను, நான் ஆராதனை பண்ணேன், నా మట్టుకు నేను వాక్యం విన్నా, நான் எனக்கு மாத்திரம் வார்த்தையை நான் கேட்டேனா, వెళ్ళిపోయానా? நான் கிளம்பி போயிட்டேன். ఇదేనా? இதுதான் சபையா? ఇంతేనా? இவ்வளவுதாவா? ఇలాగా ఉండడం మాత్రమే అంటారా? இப்படி இருக்கிறது தான் சபை நீங்க நினைக்கிறீங்க? ప్రెసెంట్ సిచ్యువేషన్ లో ఇక్కడ కాదు గానీ చాలా చోట్ల ఇలానే జరుగుతుంది. ஆனா இங்க இல்ல, அநேக இடத்துல இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. ఎవరి మట్టుకు వాళ్ళు వస్తారు, அவங்க பாட்டுல அவங்க வருவாங்க, ఎవరి మట్టుకు వాళ్ళు వెళ్ళిపోతారు. அவங்க பாட்டுல அவங்க வெளிய போயிடுவாங்க. పక్కనున్నటువంటి వ్యక్తితోటి ఒక ఐక్యత అనేది ఉండదు. கூட இருக்கிறவங்க பக்கத்துல இருக்கிற சபை விசுவாசிகளோட ஐக்கியம் இல்ல. హల్లెలూయా. హల్లెలూయా. చూడండి, ఒక వాక్యాన్ని చూద్దాం. ஒரு சின்ன வசனத்தை நம்ம தியானிக்கலாம். మత్తయి సువార్త 18వ అధ్యాయం 20వ மத்தேயு వాక్యం. சுவிசேஷம் 18:20. 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். மத்தேயு 18:20. ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். హల్లెలూయా. హల్లెలూయా. ఎక్కడైతే కూడి ఉంటారో ఇద్దరు ముగ్గురుగా, எங்க 2-3 கூடி இருக்கிறார்களோ, ఎక్కడ కూడి ఉంటారు ఇద్దరు? எங்க 2-3 பேர் கூடி இருப்பாங்க? హల్లెలూయా. సంఘంలో, சபையில కదా? ஆமா, మనం ఎంతమందిగా కూడి ఉన్నాం? இப்ப நம்ம எவ்வளவு பேரா கூடி இருக்கிறோம்? ఇక్కడ ఖచ్చితంగా వాక్యం యేసు ప్రభు చెప్తున్నటువంటి మాట ఏంటంటే, మీ మధ్యలో నేనున్నాను. அவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, எங்க என் நாமத்தினால கூடுகிறீர்களோ அவங்க நடுவுல நான் இருக்கிறேன்னு சொல்றாரு கர்த்தர். హల్లెలూయా. హల్లెలూయా. ఎవరి మట్టుకు వాళ్ళు కూడుకోవడం కాదు, அவங்க ఇష్టத்துக்கு அவங்க கூடுகிறது இல்ல, అందరూ కలిసి ఐక్యంగా కూడుకోవడం, ஒரே மனதோடு ஒன்றாய் இணைறது தான் ரொம்ப முக்கியம். హల్లెలూయా. హల్లెలూయా. అందరము ఐక్యముగా కూడుకొని, అందరము ఐక్యముగా ఉండి, ఒకరి గురించి ఒకరు పరామర్శిస్తూ, ఒకరి గురించి ఒకరు ఆలోచిస్తూ, ఒకరి గురించి ఒకరు ప్రార్థించుకునేటటువంటి ఆ సమయంలో, ఆ స్థలంలో దేవుడు ఖచ్చితంగా ఉంటాననేసి తెలియజేస్తాడు. சும்மா கூடுறதுனா வெறுமனே கூடுறது அல்ல, ஒரே மனதோடு ஒரே ஐக்கியத்தோட ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜெபித்து கொண்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் விசாரிப்போடு நீங்கள் கூடுவீர்கள் என்றால் அதன் நடுவுல தான் இயேசு கிறிஸ்து இருப்பார். హల్లెలూయా. హల్లెలూయా. దేవుడు ఈరోజు చెప్తున్న మాట ఏంటంటే, కర్తర్ నీ నాళ్ళ சொல்லுகிற వార్త என்னென்றால், సంఘములో నీ యొక్క పాత్ర ఏంటంటే నీ చుట్టూ ఉన్నటువంటి వ్యక్తితోటి ఐక్యత కలిగి ఉండాలి. சபையில உங்களுடைய பங்கு, உங்களுடைய பாத்திரம் என்னன்னு கேட்டா, உன்னை சுற்றி இருக்கிறவர்களோடு நீ ஐக்கியமா இருக்க வேண்டும். హల్లెలూయా. హల్లెలూయా. చాలా మందికి చర్చిలో ఉండే అందరి పేర్లు కూడా తెలియదు. சபையில சில நேரத்துல சில விசுவாசிகளுக்கு சர்ச்சில் இருக்கிற மற்றவங்களுடைய பேர் கூட தெரியாது. అంటే మీకు తెలుసు, உங்களுக்கு எல்லாமே தெரியும், கொஞ்சம் சபையில நான் சொல்றேன்.
హల్లెలూయా. அல்லேலூயா. అక్కడ ఎక్కడ యూనిటీ ఉంటుంది? அங்க எங்க ஒரு மனம் இருக்கு? ఆ వ్యక్తి గురించి ఎప్పుడు ఆలోచిస్తావు? அந்த சபை அந்த ஆளை குறித்து நீங்கள் எப்போ யோசிப்பீங்க? ఆ వ్యక్తిని నువ్వు ఎప్పుడు బలపరుస్తావు? அவங்கள நீங்க எப்படி ஒரு பலப்படுத்துவீங்க? ఆ వ్యక్తితో కలిసి నువ్వు ఎప్పుడు ప్రార్థన చేస్తావు? அந்த நபரோடு கூட நீங்க சேர்ந்து எப்போ ஜெபிக்குவீங்க? ఆ వ్యక్తినే నువ్వు కలవకపోతే, அந்த ஆளே நீங்க சந்திக்க ఆ மாட்டேங்கிறீங்க, వ్యక్తితోటే నీకు సహవాసం அவங்களோட లేకపోతే கூட நீங்க பேசவும் மாட்டேங்கிறீங்க, నువ్వు ఎప్పుడు చేయలేవు కదా. அப்ப அவங்களோட கூட பேசாத போது நீங்க எப்படி அவங்க கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுவீங்க? நீங்க హల్లెలూయా, அல்லேலூயா, హల్లెలూయా. அல்லேலூயா. కాబట్టి ప్రభు చెప్తున్న మాట ఏంటంటే మనం అందరము కూడా ఇటువంటి ఐక్యత కలిగి ముందుకు వెళ్ళాలి. ஆமென். கர்த்தர் சொல்ற வார்த்தை என்னன்னு கேட்டா, நம்ம எல்லாம் ஒன்றாய் இணைந்து ஒரு ஐக்கியத்துல நம்ம செல்ல வேண்டும். హల్లెలూయా, அல்லேலூயா. రెండో విషయాన్ని మనం చూడడానికి ప్రయత్నం చేద్దాము. రెండోది కార్యத்தை நம்ம பார்க்க మొదటిది, முயற்சிக்கலாம். సంఘంలో నువ్వు ఆరాధించే వ్యక్తిగా ఉండి సంఘముతో కలిసి ఐక్యముగా ప్రార్థించే వ్యక్తిగా ఉండాలి. முதலாவது நீங்கள் சபையில கூடி ஆராதிக்கிறவர்களாய், சபையில நீங்கள் எல்லாம் கூடி ஒரே மனதோடு ஒன்றாய் இணைந்து ஜெபிக்கிறவர்களா இருக்க வேண்டும். அதுதான் முதல் பாயிண்ட். రెండోది వచ్చేసి, ரெண்டாவது காரியம், సంఘంలో నువ్వు ఒకరిని అంటే లవ్ ఈచ్ అదర్, ప్రేమ స్వభావం కలిగి ఉండాలి. சபையில நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ఒకసారి చూడడానికి ప్రయత్నం చేద్దాం. యోహాను సువార్త யோவான் சுவிசேஷம் 13వ అధ్యాయం 13ஆம் அதிகாரம் 34, 34, 30, 35, 34, 35. நீங்கள் ஒருவரில் ஒருவர் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார்கள். இங்க கவனிங்க, தயவு செய்து கவனிங்க. புரியுங்களா? హల్లెలూయా, గమనించ దయவு செய்து. ఓకే, చూడడం ప్రయత్నం చేద్దాము. మీరు ఒకరినొకరు ప్రేమించాలి అనేసి యేసు ప్రభు క్రొత్త ఆజ్ఞ ఇస్తున్నాడు. பாருங்க, நீங்கள் ஒருவருக்கொருவர் நேசிக்க வேண்டும் என்று இயேசு ஒரு புதிதான கட்டளையை தருகிறார். ఇలాగ మీరు ఒకరిని ఒకరు ప్రేమిస్తేనే మీరు నా శిష్యులు అని పిలువబడతారు. நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் என்னை நேசித்தால் தான் நீங்கள் என்னுடைய శీషర్ என்று சொல்றார். హల్లెలూయా, 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 హల్లెలూయా. ఒకరిని ఒకరు ద్వేషించుకుంటూ ఉంటే, ஒருவருக்கு ஒருவர் வெறுத்துன்னு இருந்தா, ఒకరిని ఒకరు అవమానపరుస్తూ ఉంటే, ஒருவருக்கு ஒருவர் அவமானம் பண்ணி கொண்டிருந்தா, ఒకరి పట్ల ఒకరికి అసలు ప్రేమ అనేది లేకుండా ఉంటే, ஒருவருக்கு ஒருவர் மேல அன்பே இல்லாமல் இருந்தால், మనము దేవుని యేసు ప్రభు యొక్క శిష్యులుగా పిలువబడం. நம்ம இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியக்காரனாய் శీషர்களாய் அழைக்கப்படாதவர்களா இருப்போம். హల్లెలూయా, హల్లెలూయా. మనం గమనించాల్సినటువంటి ప్రాముఖ్యమైనటువంటి విషయం ఏంటంటే, நம்ம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்னவென்றால், మన ప్రక్కన ఉన్నటువంటి వ్యక్తిని మనం ప్రేమించగలుగుతున్నామా? உங்க பக்கத்துல இருக்கிற நபரை நீங்கள் நேசிக்காமல் இருப்பீர்கள் என்றால், యేసు ప్రభు చెప్తున్నాడు, ఇది ఒక క్రొత్త ఆజ్ఞ. இது ஒரு புதிய கட்டளை. అంటే పాతదే, அது பழையசா இருக்கலாம். కాకపోతే ప్రభు చెప్తున్నాడు మరలా క్రొత్తది అంటే ఏమైనా ట్రై చేస్తారేమో. நான் மறுபடியுமாய் புதுசா கொடுக்குறேன் அப்படி சொன்னா ட்ரை பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு இயேசு சொல்லுகிறார். హల్లెలూయా, హల్లెలూయా. ప్రేమ స్వభావం కలిగి సంఘములో నువ్వు ముందుకు వెళ్ళాలి. நீங்கள் சபையில அன்பு சுபாவம் உள்ளவர்களாய் நீங்கள் முன்னே செல்ல வேண்டும். కొద్దిమందికి ఇంటి దగ్గర చాలా ప్రాబ్లమ్స్ ఉంటాయి சில பேருக்கு வீட்டாண்ட அதிகமான பிரச்சனை இருக்கலாம் కదా. ஆமாவா? ఎంతమందికి ప్రాబ్లమ్స్ లేవు? உங்களுக்கு ப்ராப்ளம், எத்தனை பேருக்கு ப்ராப்ளம் இருக்கு? ఫైనాన్షియల్ ప్రాబ్లమ్స్ ఉన్నాయి కదా. உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை సార్, వాటి గురించి వివరించాల్సిన అవసరం కదా. కాకపోతే చాలా మందిని గమనించండి, కొన్ని సార్లు మనం కలిసినప్పుడు చాలా హ్యాపీగా విష్ చేస్తారు. பாருங்க, எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் இருக்குதான் இல்லையாங்க, ஏதாவது சொல்லுங்களேன். இருக்குதானே? ஏன்னா உங்ககிட்ட பிரச்சனையா நாங்கள் வாங்கிக்க போகிறோம், நீங்கள் வச்சுக்கோங்க. உங்களது பிரச்சனை இருக்குதானே? அவர் என்ன சொல்றாருன்னா, எவ்வளோ தான் நம்மளுக்கு பிரச்சனை இருந்தாலும் ஒருத்தர் நம்ம சந்திக்கும் போது சிரிச்சுன்னு நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், பேசுகிறோம். మంచిగా మాట్లాడతారు. நல்லா பிரச்சனை இருந்தாலும் நம்ம நல்லா பேசுகிறோம். లోపల ఎంత బాధ ఉన్నా బయటికి నవ్వుతూ ఉంటారు. எவ்வளோ மனசுல வேதனைகள் இருந்தாலும் வெளியே கொஞ்சம் சிரிச்சுன்னு தான் இருக்கிறோம். பாருங்க, కొద్ది మంది ఉంటారు, జస్ట్ లిటిల్ బిట్. கொஞ்சம் మంది, ஆனால் நம்ம சைடில் அது ஜாஸ்தி இருக்கிறாங்க. கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க,
వీళ్ళు ఏం చేస్తారంటే వాళ్ళకి మంచిగా ఉన్నప్పుడు మనతో మంచిగా ఉంటారు. கொஞ்சம் பேர் எப்படின்னா அவங்க நல்லா இருந்தா எல்லாருக்கிட்டையும் நல்லா இருப்பாங்க. వాడికి కోపం వచ్చిందనుకో మనతో కూడా కోపంగానే ఉంటాడు. அவனுக்கு ஒரு பிரச்சனை, அவனுக்கு ஒரு கோபம்னா அந்த கோபத்தை எல்லாருக்கிட்டையும் காமிக்கிறது. பாத்தியா, దారిలో వెళ్తున్నప్పుడు కలుస్తాడు, ரோட்ல போகும்போது அவங்க சந்திப்பாங்க. అన్నా సమాధానమనా, ஜாலியா இருக்கும்போது அண்ணா சமாதானம்னா, ఒక్కోసారి అలా చూసుకుంటూ వెళ్ళిపోతాడు. నాకు ஒரு సంబంధం ஒரு లేదు. ஒரு ஒரு வாட்டி அவங்களுக்கு மனசு கஷ்டம் தான், இதை பார்த்துட்டு அப்படியே பார்க்காம மாதிரி போயினே இருக்கிறது. ఒకసారి సమాధానం, ஒரு வாட்டி சமாதானம், ఒకసారి అసలు నాకు సంబంధమే లేదు. ஒரு வாட்டி எனக்கு அவனுக்கு சம்பந்தமே இல்லை, அப்படி போயினே இருப்பாங்க. హల్లెలూయా. அல்லேலூயா. ఇటువంటి క్యారెక్టర్స్ చాలా ఉంటాయి. இந்த மாதிரி கேரக்டர் உள்ள ஆட்கள் அதிக பேர் இருக்கிறாங்க. సంఘంలో నువ్వు ఇలా ఉండడానికి వీల్లేదు. சபையிலே நீங்கள் இப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. మీరు కూడా గమనించండి, நீங்க கூட கவனிங்க. కొన్నిసార్లు మీ లైఫ్లో ఏ ప్రాబ్లం లేకుండా హ్యాపీగా మంచి అమౌంట్ క్యాష్ ఇదంతా అకౌంట్లో ఉన్నప్పుడు చాలా చర్చిలో చాలా జాలీగా ఉంటారు, సంతోషంగా ఉంటారు, మంచిగా అందరినీ పలకరిస్తారు. சில நேரத்தில் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத போது, காசு இருக்கும்போது, நம்ம அக்கௌண்ட்டில் பணம் இருக்கும்போது, எல்லாமே நல்லா போயிருக்கும்போது ஒரு விதமான சந்தோஷமாக இருக்கும் பாருங்கள். எல்லாருக்கிட்டையும் சந்தோஷமாக இருப்போம், சபையிலையும் சந்தோஷமாக இருப்போம், நல்லா ஜாலியாக தான் இருப்போம். ఒక్కోసారి చాలా కష్టం ఉండేసరికి ఎప్పుడో లేట్గా టైం కూడా పెద్దగా ఫాలో అవ్వం. వాక్యం లాస్ట్ ఆమెన్ అనే టైంకి వచ్చి ఏదో మూల కూర్చొని, சில நேரத்தில் பாருங்களேன், சில நேரத்தில் வந்து பணமே இல்லாத போது, வாழ்க்கையில் வெறுப்பாகும் போது, கஷ்டம் இருக்கும் போது எப்படி தோணுன்னு கேட்டால், ஐயோ இன்னாடான்ற மாதிரி, எதை பற்றியும் கவலை இல்லை, யாரை பற்றியோ கண்டுக்க மாட்டோம், இப்படியே இருப்போம் பாருங்க. సైలెంట్గా ఒక మూల కూర్చొని எங்கேயோ வந்து சைடில் மூலையில் உக்காருது, ఆమెన్ చెప్పు, ஆமேன்னு சொல்ல மாட்டோம், హల్లెలూయా చెప్పు, அல்லேலூயா சொல்ல மாட்டோம். ప్రేయర్ అయిపోయిన వెంటనే వెళ్ళిపోతావు. ஜபம் முடிஞ்ச உடனே ஆத்மா கண்ணு திறந்து ஓடிடுவீங்க. సాయంత్రం పాస్టర్ ఫోన్ చేస్తాడు, హలో బ్రదర్. சாயந்தரம் பாஸ்டர் ஃபோன் பண்ணுவார், ஹலோ பிரதர், ఏంటి అంత తొందరగా వెళ్ళిపోయారు? ஏன் இவ்வளோ சீக்கிரம் நீங்கள் போயிட்டீங்க? ఏం లేదులేండి బ్రదర్, ஒன்றும் இல்லை விடுங்க பாஸ்டர், కొంచెం పనుండి వెళ్ళిపోయారు, கொஞ்சம் வேலை இருந்துச்சு அதனால போయిட்டேன். హల్లెలూయా. அல்லேலூயா. ఇటువంటి సిచ్యువేషన్స్ అన్నీ కూడా మన లైఫ్లో వస్తాయి. இந்த மாதிரி சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில் வந்து கொண்டே இருக்கும். ఇది వాక్యం చెప్తుంది, வார்த்தை சொல்கிறது, సిచ్యువేషన్స్ అనేవి నీ లైఫ్లో రావడం కామన్. சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையில் வருகிறது, அது வந்து யதார்த்தமான ஒன்று. నీకు కష్టం రావాలి, నీకు సంతోషం రావాలి. கஷ்டம் உங்கள் வாழ்க்கையில் வரும், நிச்சயமா சந்தோஷமும் உங்கள் வாழ்க்கையில் வரும். హల్లెలూయా. அல்லேலூயா. నీకు కష్టం వచ్చినా నీకు సంతోషం వచ్చినా దేవుని సన్నిధిలో నువ్వు ఒకేలాగా ఉండాలి. நீ உங்கள் வாழ்க்கையில் கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, வேதனை வந்தாலும் பரவாயில்ல, சந்தோஷமாக இருந்தாலும் பரவாயில்ல, கடவுளுடைய சமூகத்தில் மாத்திரம் எப்பவுமே சந்தோஷமாக ஒரே மாதிரி இருக்க ட்ரை பண்ணுங்க. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. ఈరోజు దీన్ని మర్చిపోతున్నాం. நம்ம ஒன்றை மறந்து போகிறோம். அப்பப்போ మనకి నచ్చినట్లుగా మనం ముందుకు వెళ్తున్నాం. நமக்கு பிடிச்ச மாதிரி தான் நம்ம முன்னாடி போவோம். వాక్యం చెప్తుంది, வார்த்தை சொல்கிறது, నువ్వు అలాగా ఉండడానికి వీల్లేదు. நீ அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. నువ్వు ప్రేమ స్వభావం కలిగి ముందుకు వెళ్ళాలి. உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நீ அன்புள்ளவனா எல்லாரோட வாழு. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. మూడో విషయాన్ని చూడడానికి ప్రయత్నించేద్దాం. ఇది చాలా ముఖ్యమైన மூணாவது காரியத்தை கவனிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம். సంఘంలో சபையில் సంఘానికి వచ్చేటటువంటి నీవు, சபைக்கு வருகிற நீங்கள், నీ యొక్క రోల్ ఏంటంటే உங்களுடைய வேலை ரோல் என்னென்றால் సువార్తని ప్రకటించే వ్యక్తిగా ఉండాలి. சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒரு விசுவாசியா இருக்க வேண்டும். హల్లెలూయా. அல்லேலூயா. మీలో ఎవరైనా చెప్పగలరా, నాకు ఆ పని లేదు, నేను దానికి యోగ్యుని కాదు, నేను సువార్త చెప్పడానికి లేదు అని ఎవరైనా இப்போ இங்க చెప్పగలుగుతారా? இருக்கிறவங்க யாருன்னா ஒருத்தர், நான் எனக்கு சுவிசேஷம் சொல்ல தகுதி இல்லை, நான் சுவிசேஷம் சொல்ல மாட்டேன், அது என் வேலை இல்லைன்னு யாருன்னா சொல்றீங்களா? சுவிசேஷம் என் வேலை இல்லை, மற்றவங்களுக்கு இயேசு பற்றி நான் சொல்ல முடியாது, சொல்ல மாட்டேன்னு யாருன்னா இருக்கிறீங்களா? ఎవరైనా చెప్తారా? నాకు అవసరం లేదంటామా? எனக்கு தேவையில்லை சுவிசேஷம் சொல்றது, என் வேலை இல்லைன்னு நீங்கள் யாருன்னா சொல்றீங்களா? దేవుడు నన్ను సువార్త చెప్పమని లేదు అనేసి చెప్పగలుగుతామా? சுவிசேஷத்தை சொல்லுன்னு சொல்லிட்டு கடவுள் எனக்கு சொல்லுன்னு யாருன்னா சொல்றீங்களா? హల్లెలూయా. அல்லேலூயா. ఇది అందరి పని. இது எல்லாருடைய கடமை, வேலை. సువార్త ఎవరు చెప్తారు? சுவிசேஷம் யார் சொல்றாங்க? బయట దేవుణ్ణి తెలుసుకోకుండా తిరిగే వ్యక్తి చెప్తాడా? கடவுளை பத்தி தெரியாத ஆளு சுவிசேஷத்தை சொல்ல முடியுமா? లేకపోతే ఎక్కడో భయంకరమైనటువంటి తప్పులు చేసేటటువంటి ఒక రౌడీ షీటర్ కావచ్చు, ఒక డ్రగ్ అడిక్ట్ కావచ్చు, ఇలాంటి వాడు వెళ్ళి సువార్త చెప్తాడా? ஒரு குடிக்காரன், ஒரு ரவுடி, ஒரு சண்டைக்காரன், அவன் போய் இயேசுவை பத்தி கடவுளை பத்தி சொல்ல முடியுமா? சுவிசேஷமா?
కాదు కదా. சொல்ல முடியாது தானே. ఎవరు చెప్తారు? யாரு சொல்லணும், யாரு சொல்ல வேண்டும்? సంఘానికి వచ్చేవాడు మాత్రమే చెప్తారు. சபைக்கு வருகிற நீங்கள் தான் பிறருக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டும். హల్లెలూయా. ஹalleluya. ఇది అందరి బాధ్యత. அது எல்லாருடைய கடமை. దీంట్లో ఏజ్ లిమిట్ లేదు. இதுல వయసெல்லாம் இல்ல பாருங்க. అందరూ చెప్పొచ్చు. எல்லா వయசுக்கு உட்பட்டவர்கள் நீங்கள் சொல்ல வேண்டும். స్కూల్ కి వెళ్ళే స్టూడెంట్ సువార్త చెప్పొచ్చు. ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகளும் இயேசுவை பத்தி சுவிசேஷம் சொல்ல முடியும். కాలేజీకి వెళ్ళే అమ్మాయి సువార్త చెప్పొచ్చు. காலேஜ் போற பொண்ணோ சுவிசேஷம் இயேசுவை பத்தி சொல்லலாம். పనికి వెళ్ళే ఒక వ్యక్తి చెప్పొచ్చు. வேலைக்கு போற நபரும் இயேசுவை பத்தி சொல்லலாம். ఇంట్లోనే ఖాళీగా ఉండే ముసలి వాళ్ళు కూడా చెప్పొచ్చు. வீட்ல వయసா உட்கார்ந்திருக்கிற நீங்களும் இயேசுவை பத்தி பிறருக்கு சொல்லலாம். హల్లెలూయా. ஹalleluya. అవునంటారా కాదంటారా? ஆமாவா இல்லையா? అందరికీ దీని బాధ్యత ఉంది. எல்லாருக்குமே சுவிசேஷம் சொல்வது ஒரு கடமை. కాకపోతే ఎంతమంది దీన్ని బాధ్యతగా తీసుకొని సువార్త చెప్తున్నారు? ஆனா எத்தனை பேர் இது ஒரு பாரமா எடுத்துக்கொண்டு பிறரிடத்துல இயேசுவை பத்தி சொல்றீங்க சுவிசேஷமாய்? ఎవరినైనా ఒక 1 వీక్లో ఈ 1 వీక్ లాస్ట్ సండే నుండి ఈ సండే వరకు ఎవరైనా ఒకరికి సువార్త చెప్పారా? நீ போன வாரம் ஞாயிற்றுக்கிழமைலேருந்து இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை இருக்கும், இந்த ஒரு வாரத்தில் நான் இயேசுவை பற்றி யாருக்கும் ஒருத்தருக்குன்னா சொல்லியிருக்கிறேன் அப்படின்றவங்க யாருன்னா இருக்கிறீங்களா? ஓ ఉన్నారా? కర్తருக்கு స్తోత్రం. దేవునికి మహిమ కలుగును గాక. ఆమేన్. దేవునికి మహిమ ఉండావుదాక. చాలా సంతోషం. కాకపోతే చాలా మందిని వెళ్ళి మీరు సువార్త చెప్తున్నారంటే చాలా మంది చెప్పేది టైం లేదు. பாருங்க, ரொம்ப சந்தோஷம் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. ஆனால் நான் அநேக பேர்களை கேள்விப்பட்டுக்கிறேன், நீங்கள் சுவிசேஷம் சொல்கிறீங்களான்னு கேட்டால் எனக்கு அவ்வளோ டைம் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க కదా. టైం దొరకడం లేదు டைம் గాస్పెల్ చేయడానికి. సో యేసు பத்தி சொல்றதுக்கு எனக்கு டைம் இல்லைங்க. హల్లెలూయా. హల్లెలూయా. కాకపోతే అది చాలా పెద్ద అబద్ధం. ஆனா அது ரொம்ப பெரிய பொய். మనందరికీ టైం ఉంది. நம்ம எல்லாருக்குமே டைம் இருக்கு. మన లైఫ్ లో మనకు కావాల్సిన వాటన్నిటికీ మనం టైం కేటాయిస్తున్నాం. நம்ம வாழ்க்கைக்கு நமக்கு தேவையான எல்லாவற்றுக்கும் நம்ம டைமை கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் కదా. అమ్మవా இல்லையாங்க? దేవుని గురించి షేర్ చేయడానికి, దేవుని గురించి ఒక మాట చెప్పడానికి మనం టైం లేదని చెప్తాం చాలా సార్లు. கடவுள் பத்தி பிறருக்கு சொல்றதுக்கு தான் நம்ம என்ன சொல்றோம்னா டைம் இல்லைங்க, சொல்றதுக்கு எங்களுக்கு நேரமே இல்லைன்னு சொல்றோம். అది నీ బాధ్యత సువార్త చెప్పడం. அது உங்களுடைய கடமை சுவிசேஷத்தை சொல்வது. హల్లెలూయా. 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 ప్రతిరోజు దేవుడు మనకి చాలా మందిని పరిచయం చేస్తూ ఉంటాడు. தினந்தோறும் கர்த்தர் நம்மளுக்கு புதிய புதிய அநேக ஆட்களை சந்திக்கும்படியான வாய்ப்பை கொடுக்கிறார். ఈ రోజు మనం బ్రతికి ఉన్నామంటే అది కేవలం దేవుని కృప. இன்னைக்கு நம்ம உயிரோடு இருக்கிறோம் என்றால் அது வெறுமனே தேவனுடைய கிருபை మాత్రమే. హల్లెలూయా. హల్లెలూయా. ఈ కృప ద్వారా మనకి అనేకులు పరిచయం అవుతా ఉంటారు. இந்த கிருபையினால அநேக புதிய புதிய ஆட்களை கர்த்தர் சந்திக்கும்படியா உதவி செய்வார். తెలిసిన వాళ్ళకు చెప్పేది కాదు సువార్త. தெரிஞ்சவங்களுக்கே மறுபடியும் சொல்லுகிறது சுவிசேஷம் அல்ல. తెలియని వ్యక్తికి తెలియజేయడమే సువార్త. தெரியாத మనిదరులకు యేసుவை பத்தி சுவிசேஷமாய் சொல்லுவதுதான் சுவிசேஷம். యేసు ప్రభు గురించి తెలియని వాళ్ళు ఇంకా ఉన్నారు. యేసుவை குறித்து தெரியாதவங்க அநேக பேர் இன்னைக்கு இருக்கிறாங்க. తెలిసిన ఆయన గురించి అర్థం చేసుకోనటువంటి వాళ్ళు చాలా మంది ఉన్నారు. தெரியும் ஆனாலும் இயேசுவை புரிந்து கொள்ளாத ஆட்கள் அநேக பேர் இருக்கிறாங்க. మన చుట్టూ చాలా మంది అన్బిలీవర్స్ ఉన్నారు. நம்மை சுற்றி அநேக அவிசுவாசிகள் தேவனை அறியாதவர்கள் இருக்கிறார்கள். వాళ్ళందరికీ దేవుడు తెలియాలా వద్దా? அவங்க எல்லாருக்குமே இயேசுவை தெரிஞ்சுக்கணுமா வேண்டாமா? మరి అది ఎవరి బాధ్యత? அது அவங்களுக்கு தெரியணும்னா நீ யாருடைய பொறுப்பு அது சொல்ல வேண்டியது? హల్లెలూయా. నువ్వు చెప్పగలుగుతావా అది నా బాధ్యత? நீங்க சொல்ல முடியுமா அது என்னுடைய என் வீட்டை சுற்றி இருக்கிற ரட்சிக்கப்படாத ஆட்களுக்கு சுவிசேஷம் சொல்வது அது என்னுடைய கடமை நீங்க உங்களால சொல்ல முடியுமா? హల్లెలూయా. ఒప్పుకుంటారా అది నా బాధ్యత? ஒத்துக்கிறீங்களாங்க? சுவிசேஷம் சொல்றது, எங்க வீட்டாண்ட சுவிசேஷம் சொல்றது என் மேல இந்த கடமை நீங்க ஒத்துக்கிறீங்களா? మా ఫ్యామిలీ మెంబర్స్ లో ఉన్న వాళ్ళకి నేను ఖచ్చితంగా సువార్త எங்க చెప్పాలి. வீட்டுல రక్షిக்கப்படாதவங்க இருக்கிறாங்க, எங்க குடும்பத்தால் அவங்களுக்கு சுவிசேஷம் நான் சொல்லுவேன். మా వీధిలో ఉండే వాళ్ళకి సువార్త என் చెప్పాలి. தெருவுல இருக்கிறவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுவேன். నా తోటి పని వారికి నేను సువార్త என் చెప్పాలి. கூட வேலை செய்யறவங்களுக்கு நான் சுவிசேஷம் சொல்லுவேன். నా ఫ్రెండ్స్ కి నేను సువార్త చెప్పాలి. என் நண்பர்களுக்கு நான் சுவிசேஷம் சொல்லுவேன். హల్లెలూయా. హల్లెలూయా. ఇది ఎప్పుడైతే ఒక ఛాలెంజింగ్ గా ఒక బాధ్యతగా దీన్ని నువ్వు తీసుకొని இதை ముందుకు எப்போ వెళ్తావు, நீங்க பொறுப்பா எடுத்துக்கொண்டு நீங்கள் முன்னே செல்வீர்களோ అప్పుడు దేవుని నామం அப்போ మహిమపరచబడుతుంది. கடவுளுடைய நாமம் மகிமைப்படுத்துவீர்கள் நீங்கள். హల్లెలూయా. ஹல்லேலூயா. నీ ద్వారా ప్రభువు ఇంకొకరికి పరిచయం అవుతున్నాడు. உங்கள் மூலியமாய் பிறருக்கு கடவுளை குறித்து தெரிய வரும். హల్లెలూయా. ஹல்லேலூயா. దానికే ప్రభు మనల్ని ఎన్నుకున్నారు. அதற்காக தான் கர்த்தர் பிறருக்கு சுவிசேஷம் சொல்றதுக்காக தான் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். హల్లెలూయా. ஹல்லேலூயா. కాకపోతే మనల్ని ఎందుకైతే ఎన్నుకున్నారో ఆ రోల్,
ఆ పాత్ర ఈరోజు మనం మర్చిపోతున్నాం. பாருங்க, கடவுள் நம்மளை எதற்காக தெரிஞ்சு கொண்டார்? உங்க ஊர்ல உங்க தெருவில் அவ்வளோ பேர் இருந்தாலும் கர்த்தர் ஏன் உங்களை தெரிந்து கொண்டாருன்ற அந்த ரோலை நீங்க அநேக நேரத்துல மறந்து போகிறீங்க. హల్లెలూయా. ஹல்லேலூயா. ఇప్పుడు మన జీవితంలో ఇక్కడ నుండి ఇది మొదలుకొని మనకి దేవుడు ఎవరినైతే పరిచయం చేస్తాడో, ఎవరినైతే మనకి ఎదురవుతారో ప్రతి ఒక్కరికి కూడా సువార్త చెప్పే వాళ్ళముగా మనం ఉండాలి. இந்த நாள்ல இருந்து ஒரு தீர்மானம் நம்ம எடுக்கணும். இந்த நாள் முதல் கொண்டு புதுசா யாருன்னா நம்மளுக்கு அறிமுகம் ஆகுறாங்களே, ஃப்ரெண்ட்ஸு, தெரிஞ்சவங்க, அறிமுகம் ஆகுறவங்களுக்கு எப்படியாகிலும் இயேசுவை பற்றி அவங்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற ஒரு பாரம் உள்ளவர்களாக நீங்கள் இருங்க. హల్లెలూయా. ஹல்லேலூயா. ఒక 100 మెంబర్స్, ஒரு 100 பேர், ఒక 100 మంది వెళ్ళి ఒక ఇయర్కి ఒకరికి సువార్త చెప్తే వాళ్ళు దేవుని సన్నిధికి వస్తే ఒక్కసారిగా 1 ఇయర్లో సంఘం ఎంత అయిపోతుంది பாருங்க. ஒரு சபையில் 100 பேர் இருக்கிறோம். 100 பேர்ல ஒருத்தர் ஒரே ஒரு ஆளுக்கு சுவிசேஷம் சொல்லி வருஷம் ஃபுல்லா அவங்கள சபைக்கு கொண்டு வர ட்ரை பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு ஆள் இட்டுன்னு வந்தா 100 பேர் எத்தனை பேர் இட்டுன்னு வருவீங்க? 200 பேரா? சரி, ஓகே. ஒரு ஆள் இன்னொரு ஆள் எத்தனை வந்தா 100 பேர் என்ன డబల్ అయిపోతుంది సంఘం. சபை ரெண்டாயில டபுள் ஆகி மாறிடும். హల్లెలూయా. హల్లెలూయా. కాకపోతే మన ద్వారా ఎనీథింగ్ ప్రాబ్లం, కాకపోతే మన ద్వారా ఒక్క వ్యక్తి అయినా దేవుని సన్నిధికి వస్తున్నాడా? பாருங்க, உங்கனால ஒரே ஒருத்தர்னா சபைக்கு வராங்களா? ஐ எம் டெல்லிங் தட் சேம் திங் வாட் யூ ஆர் சேயிங். ஓகே, உங்களால உங்க வாழ்க்கையில ஒரே ஒரு டைம்னா உங்க மூலியமா ஒருத்தனா ரட்சிக்க போறான்னு சொல்லிட்டு கேட்கிறார். பதில் சொல்லுங்க. హల్లెలూయా. హల్లెలూయా. ఇది పక్కన పెడితే మన ద్వారా రావడమేమో కానీ చాలా మంది ద్వారా సంఘంలో ఉండే వాళ్ళు వెళ్ళిపోతున్నారు. இது ஒரு பக்கம். நம்மளால வாழ்க்கையில ஒரு டைம் கூட ஒருத்தருக்கு ரட்சிக்கப்படல, அது ஒரு பக்கம் இருந்தாலும் சில பேர் இருக்கிறாங்க, அவங்களால சர்ச்சுக்கு வருவங்க கூட நின்றுறாங்க. హల్లెలూయా. அந்த மாதிரி ஆட்கள் இருக்கிறாங்க. హల్లెలూయా. ஹல்லேலூயா. దయచేసి అర్థం చేసుకోండి, ప్రయత్నం చేద్దాము. தயவு செய்து இதை புரிந்து கொள்ள ட்ரை பண்ணி. உங்களுக்கு எல்லாருக்குமே புரியுதா? ஏன்னா டிரான்ஸ்லேஷன் பண்ண அவரும் புரியாமல் நீங்கள் ரொம்ப முழிக்கிறீங்க. அது அவருக்கு தமிழ் தெரியாது, தெரிஞ்ச மாதிரியே கொஞ்சம் சிரிச்சுன்னு தலாட்டுன்னு உக்காந்துருங்க. அப்போ தான் நீங்கள் நல்லா கேட்டுன்னு சொல்லிட்டு அவர் போவார். நீங்கள் இப்படி சீரியஸாக இருந்தீங்கன்னா ஸோ தயவு செய்து கொஞ்சம் லைட்டாக எல்லாம் தெரியுன்ற மாதிரி கொஞ்சம் ஆக்டிங் பண்ணுங்க, ஒரு 60 அப்புறம் வந்து பார்த்துக்கலாம். சரி, హల్లెలూయా. இப்போ பக்கா. ఇవన్నీ మీకు తెలియని విషయాలేం కాదు. నేను చెప్పాను కదా స్టార్టింగ్లోనే మీకు ఈరోజు రసం. ఓకే, நான் ஸ்டார்டிங்கே சொல்லிட்டேன், இன்னைக்கு உங்களுக்கு ரசம் மாதிரி தான் இருக்கும். రసం చాలా ఇంపార్టెంట్. ரசம் ரொம்ப ரொம்ப முக்கியம். డైలీ బిర్యానీ తింటే ఏమవుతుంది? செத்துருவாங்க சீக்கிரம். தந்திரிக்கா அன்ஹெல்தி, హెల్త్ చాలా ప్రాబ్లం అవుతుంది. டெய்லி பிரியாணி சாப்பிட்டா உடல்நல கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும் பாருங்க. అప్పుడప్పుడు రసం చాలా అవసరం. அப்பப்போ ரசம் கொஞ்சம் అంటే குடிக்கணும். బిర్యానీ వద్దని కాదు, బిర్యానీ కూడా కావాలి. அப்படின்னா பிரியாணி வேண்டாம்னு சொல்லல, பிரியாணி தேவை, எப்பவுமே హల్లెలూయా. வேண்டாம். ఓకే, అయితే ఈ సువార్త ప్రకటించడం అనేది నౌ ద డేస్ ప్రస్తుతం ఉన్నటువంటి పరిస్థితుల్లో ఎవరు దీన్ని చేయట్లేదు. பாருங்க, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறது இந்த காலகட்டத்தில் இது ரொம்ப 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 கடினமாயிட்டு இருக்குது. யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. చాలా క్రిటికల్గా ఉండేటటువంటి టైం పీరియడ్లో చాలా మంది సువార్త చాలా విరివిగా చేశారు. அந்த காலகட்டத்தில் அநேக உபத்திரத்தின் மடியில் சுவிசேஷம் அடிப்பாங்க, வெட்டுவாங்க, கொல்லுவாங்க. அப்படியா இருக்கிற நேரத்துலையும் அநேக பேர் சுவிசேஷத்தை சொன்னாங்க. ఇప్పుడు మనకి అంత క్రిటికల్ సిచ్యువేషన్స్ లేవు. இன்னைக்கு அந்த மாதிரி சுவிசேஷம் சொன்னா போட்டு அடிக்கிற நிலைமெல்லாம் யாருக்குமே இல்லை. பாருங்க, சுவிசேஷம் சொல்ல வாய்ப்புகள் இருக்கு. ఇప్పుడు ఎవరికైనా వెళ్ళి సువార్త చెప్తానంటే ఆయన నేను కొడతాడా? பாருங்க, நீங்க யாருன்னா பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட இயேசு நல்லவர் சர்ச்சுக்கு வாங்கன்னு சொன்னா அவங்கள போட்டு அடிப்பாங்களா? ఆయన మనల్ని ఏమైనా చేస్తాడా? அவங்க ஏதாச்சும் நம்மள பண்ணிட முடியுமா? లేదు. இல்ல. కానీ
మనకి ఎటువంటి ప్రమాదం లేదు సువార్త చెప్పడం ద్వారా. సువార్త చెప్పడం ద్వారా సంఘానికి ఎంతో మేలు జరుగుతుంది. ఆ వ్యక్తి ఆత్మ నశించిపోకుండా దేవుని సన్నిధికి వస్తుంది. ఆ వ్యక్తిని నువ్వు నిత్యత్వంలోనికి తీసుకుని వెళ్ళడానికి ఒక రోల్గా, ఒక పాత్రగా నువ్వు ఉపయోగపడతావు. பாருங்க, சுவிசேஷம் சொல்றதுனால உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை வரப்போறது இல்லை, யாரும் உங்களை அடிக்க போறது இல்லை. ஆனா நீங்க சொல்றதுனால ஒரு ஆத்மா மீட்கப்படுது, சபையில எண்ணிக்கை அதிகமாக போகுது, இந்த ஆள் ரட்சிக்கப்பட்டு பரலோகம் போறான் என்றால் அது எவ்வளவு பெரிய விஷயம். హల్లెలూయా. அல்லேலூயா. కాబట్టి మన జీవితంలో మనం నేర్చుకోవాలి. அதனால நம்முடைய வாழ்க்கையில நம்ம கத்துக்கொள்ள வேண்டும். నేర్చుకోవాలి ఇన్ ద సెన్స్ మీకు తెలియదని కాదు. கத்துக்கொள்ள வேண்டும் என்றால் உங்களுக்கு ஒன்றும் தெரியலன்னு நான் சொல்ல வரல. మీకు తెలుసు దాని గురించి బాగా, உங்களுக்கு அதை பத்தி ரொம்ப தெளிவா தெரியும். కాకపోతే ప్రభు మళ్ళీ తెలియజేస్తున్నాడు. ஆனால் கடவுள் இன்னைக்கு மறுபடியும் இதை ஊக்குவிக்கும்படியா உங்களுக்கு சொல்லுகிறார், நீங்க எல்லாருமே சுவிசேஷம் சொல்ல வேண்டும். హల్లెలూయా. அல்லேலூயா. మళ్ళీ నీకు అదే విషయం తెలియచేయబడుతుందంటే దాని వెనకాల చాలా పెద్ద దేవుని యొక్క కార్యం ఉంది. கர்த்தர் ஒரு காரியத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துறார் என்றால் அதுக்கு பின்னாடி கர்த்தர் ஒரு மிகப்பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறார். సువార్త ప్రకటించడం అనేది చాలా సింపుల్ అయినటువంటి విషయమే. சுவிசேஷம் சொல்றது ரொம்ப ரொம்ப ஈஸியான காரியம் தான். దాని గురించి నేను వచ్చి ఎక్కడి నుండో మీకు చెప్పడం అది పెద్ద మ్యాటర్ కాదు. பாருங்க, நீங்க சுவிசேஷம் சொல்லணும்னு சொல்லிட்டு நான் எங்கேந்தோ வந்து சொல்லணும்ன்றது அது ஒரு பெரிய డీలే இல்ல. అవునా? ஆமா வாங்க. హల్లెలూయా. కాకపోతే ఒక చర్చ్, ఒక సంఘం అభివృద్ధి, దేవుని యొక్క రాజ్య నిర్మాణం ఎలా జరుగుతుంది? பாருங்க, ஒரு சபை பெருசா ஆக வேண்டும் என்றால், தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும் என்றால் எப்படி ஆகுது? కేవలం సువార్త ద్వారా. எப்படி ஆகுதுங்க? ஒரு சபை பெரிய சபையா ஆகும் என்றால், தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுது என்றால், புது இடத்துல சபை உருவாகுது என்றால், அது வெறியோ நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா இயேசுவை பத்தி, நீங்க சொல்ற சுவிசேஷனால தான் இவ்வளவு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்றார். హల్లెలూయా. నా ఉద్దేశం ఇక్కడ ఈరోజు 100 మంది ఉన్నారు, ఒక 1 ఇయర్లో 1000 మంది అవ్వాలనేది కాదు. பாருங்க, என்னுடைய நோக்கம் என்னன்னா, இன்னைக்கு 100 பேர் இருக்கிறீங்க சபையில, அடுத்த வருஷம் 1000 பேர் ஆகணும்ன்றது இல்ல. ఇక్కడికి 1000 మంది రాకపోవచ్చు, இங்க 1000 பேர் வராம போகலாம். నీ ద్వారా ఒక్కలైన దేవుని రాజ్యంలో ఉండాలి. ஆனால் உங்கள் மூலியமாய் ஒரே ஒருத்தர்னா பரலோகத்துக்கு வர வேண்டும். హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. అంత ఇంపార్టెంట్ అయినటువంటి వర్క్ దేవుడు నీకు నాకు అప్పచెప్పాడు. அவ்வளவு முக்கியமான வேலையை பாருங்க, அழிந்து போய் நரகத்துக்கு போக வேண்டிய ஒருத்தனை நீங்க சொல்ற சுவிசேஷம் பரலோகத்துக்கு கொண்டு வரதான் அவ்வளோ முக்கியமான வேலையை கர்த்தர் யார்கிட்ட தராரு? யார்கிட்ட தராரு சொல்லுங்க? எங்க கிட்ட தராரு? ఆమేన్. హల్లెలూయా. அல்லேலூயா. 3 విషయాలు మనం ఇప్పటికి చూస్తూ వచ్చాము. மூணு காரியத்தை நம்ம இப்ப வரைக்கும் பார்த்தோம். ఒకటి సంఘంతో ప్రార్థన చేయాలి. ஒன்னு சபையாய் கூடி ஒரு மனதோடு ஜெபிக்க வேண்டும். రెండోది సంఘము పట్ల ప్రేమ స్వభావం కలిగి ఉండాలి. இரண்டாவது சபையில ஒருவருக்கொருவர் அன்பாய் இருக்க வேண்டும். మూడోది సువార్త ప్రకటించాలి. மூணாவது சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். నాలుగోది పరిశుద్ధమైనటువంటి జీవితాన్ని జీవించాలి. நாலாவது பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ வேண்டும். హల్లెలూయా. அல்லேலூயா. మొదటి దెస్సలోనియులకు రాసిన పత్రిక 4వ అధ్యాయం 7వ వాక్యం. முதலாவது தெசலோனிக்கர் 1 தெசலோனிக்கர் 4:7. 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். பரிசுத்தத்துக்கே அழைத்திருக்கிறார். హల్లెలూయా. அல்லேலூயா. దేవుడు మనల్ని దేనికి పిలిచాడంట? தேவன் நம்மை எதற்காக அழைத்திருக்கிறாரா? అశుద్ధతగా పరిశుద్ధతగా? పరిశుద్ధమైనటువంటి జీవితాన్ని, పరిశుద్ధமான வாழ்க்கையை జీవించడానికి దేవుడు வாழ்றதுக்காக தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். హల్లెలూయా. 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 కాకపోతే ఈరోజు మనము ఎక్కడ పరిశుద్ధత కలిగి ఉంటున్నాం? பாருங்க, ஆனா இன்னைக்கு நம்ம எங்க பரிசுத்தமா வாழ்றோம்? హల్లెలూయా. హల్లెలూయా. యేసు ప్రభు ఒక విషయం చెప్తున్నారు. యేసు క్రీస్తు ஒரு விஷயத்தை சொல்றாரு. బయట నుండి లోపలికి వెళ్ళేది మనిషిని అపవిత్రపరచడం లేదు. வெளியிருந்து உள்ள போகிறது ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்தாது. లోపల నుండి బయటికి వచ్చేదే మనిషిని అపవిత్రపరుస్తుంది. உள்ளேந்து வெளியே வரதா ஒரு మనిషిని தீட்டாக்குறது. హల్లెలూయా. హల్లెలూయా. ఏంటి లోపల నుండి బయటికి ఏమొస్తుందంటే, உள்ளேந்து எது வெளியே வரும்? ఈర్ష, ద్వేషము, కోపము, అసూయ, కుళ్ళు, கோபம், வெறி, வைத்தறிச்சல், பொறாமை, కసపు. ఒక వ్యక్తి మనతో మాట్లాడుతున్నప్పుడు బయటికి మనం చాలా సంతోషంగా, అవును బ్రదర్, பாருங்க, ஒருத்தர் பேசும்போது அவங்க கிட்ட போயிட்டு அப்படியே நலகரிங்க பிரதர், அப்படி பிரதர், இப்படி பிரதர் சிரிச்சுன்னு தான் பேசுவோம். లోపల
ஆனா పోరా రే నువ్వేంట్రా నాకు చెప్పేది. நீ என்னடா போடாடே நீனா எனக்கு சொல்றது. చాలా మంది కదా அதிக பேர் அப்படித்தான் இருக்கிறாங்க பாருங்க. ఒక యవనస్తుడి దగ్గరికి వెళ్ళి తమ్ముడు దేవుని దగ్గరికి రారా, మంచిగా ఉండరా, బ్రతుకు మార్చుకోరా, ఏసైనా నమ్ముకోరా, చెడు అలవాట్లు విడిచిపెట్టరా, స్మోకింగ్ మానేయరా, డ్రింకింగ్ మానేయరా, ఇవన్నీ మానేసి దేవుని దగ్గరికి రారా, మంచి లైఫ్ దేవుడు నీకు ఇస్తారా అనేసి వాడికి చెప్తే వాడు ఏమంటాడు? பாருங்க, ஒரு வாலிப பையனை பார்த்துட்டு தம்பி சபைக்கு வாடா, கடவுளை ஏற்றுக்கோ, குடியை விட்டுரு, சிகரெட்டை விட்டுரு, நீ சுத்துறதை விட்டுரு, இயேசு ஏற்றுக்குன்னு இயேசுக்காக நீ பரிசுத்தமாக வாழுன்னு சொன்னா அவன் என்ன நினைப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? వాడు బయటికి మాత్రం అన్న ఓకే అన్న నెక్స్ట్ వీక్ నుండి వస్తానన్న. அவன் என்ன சொல்லுவான்? நான் சரிண்ணா அடுத்த வாரத்தில் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவான். కాకపోతే లోపల వాడు ஆனா உள்ள மனசுல என்ன நினைச்சுப்பா, చర్చికి వస్తే నాకేమొస్తుంది, சபைக்கு வரனால நான் எனக்கு என்ன கிடைக்கும், నాకు ఈ లైఫే బాగుంది, எனக்கு இந்த லைஃபே நல்லா இருக்குது, వీడు పెద్ద చెప్పొచ్చాడులే, இவன் பெரிய சொல்றதுக்கு வந்துட்டுக்கிறான். హల్లెలూయా హల్లెలూయా హల్లెలూయా. హల్లెలూయా. ఇక్కడ వాక్యం చెప్తుంది అంటే నువ్వు పరిశుద్ధంగా ఉండడానికే పిలువబడ్డావు. நீங்கள் பரிசுத்தமாய் வாழ்றதுக்காகவே அழைக்கப்பட்டீர்கள். కాకపోతే ఎక్కడ నీలో పరిశుద్ధత ఉండాలి అంటే నీ బయట కనిపించేటటువంటి చుట్టూ వాతావరణంలో కాదు. பாருங்க, ஆனால் எங்க நீங்கள் பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்றால் வெறிய வெளி தோற்றமாய் வெளியே பார்க்கறதுக்கு பரிசுத்தமா இருப்பது அதல்ல. నీ హృదయము పరిశుద్ధంగా ఉండాలి. எது பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்றால் உங்கள் இருதயம் பரிசுத்தமா இருக்க வேண்டும், உள்ள பரிசுத்தமா நீங்கள் இருக்க வேண்டும். హల్లెలూయా హల్లెలూయా. యేసు ప్రభు చెప్తున్నటువంటి మాట ఏంటంటే వేశ్యలైన పరలోక రాజ్యంలోనికి వెళ్తారు మొదటిగా, కానీ వేషధారులు పరలోకానికి వెళ్ళరు. பாருங்க, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஒரு மாய்மா ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு பப்பாவியாய் அப்படியாப்பட்ட ஆள் கூட என்ன பண்ணுவாங்க, பரலோகத்துக்கு வந்துடுவாங்க. ஆனா நடிக்கிறாங்க பாத்தியா, மாய்மாலக்காரர்கள் பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க முடியாதுன்னு இயேசு சொல்றார். హల్లెలూయా. బయటికి కనిపించే పరిశుద్ధత గురించి యేసు ప్రభు మాట్లాడారు. இயேசு என்ன சொல்றாருன்னா, வெளி தோற்றத்துல நடிக்கிறாங்க பாத்தீங்களா, நல்லவங்கள போல பரிசுத்தமான போல, அவங்க பரலோக ராஜ்யத்துக்கு வருவாங்க, அது பரிசுத்தம் சொல்லல. నీ హృదయము పరిశుద్ధంగా ఉండాలి. பரிசுத்தம் எங்க இருக்கணும்னு கேட்டா உங்கள் இருதயம் பரிசுத்தமா இருக்க வேண்டும். నీ హృదయము పరిశుద్ధంగా ఉంటే నీ జీవితం అంతా పరిశుద్ధంగానే ఉంటుంది. இருதயம் பரிசுத்தமா இருக்கும் என்றால் உங்க வாழ்க்கையே பரிசுத்தமா இருக்கும். నీ హృదయమే పాడైపోతే నీ జీవితం అంతా కూడా పాడైపోతుంది. உங்கள் இருதயம் பரிசுத்தமா இல்ல, அது கெட்டு போயிட்டு இருக்கு என்றால் உங்க வாழ்க்கையே கெட்டு போயிடும். హల్లెలూయా. హల్లెలూయా. ఈ విషయాన్ని మనం గమనించాలి. இந்த விஷயத்தை நம்ம கவனிக்க வேண்டும். నీ జీవితంలో నువ్వు పరిశుద్ధత కలిగి ఉండాలి. உங்க வாழ்க்கையில நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். పరిశుద్ధత అంటే నీ బయట కాదు, பரிசுத்தம் என்றால் வெளி தோற்றத்தில் இருக்கிறது அல்ல. నీ హృదయం పరిశుద్ధంగా ఉండాలి. உங்கள் இருதயம் பரிசுத்தமா இருக்க வேண்டும். నీ హృదయం పరిశుద్ధంగా ఉంటే உங்கள் இருதயம் பரிசுத்தமா இருக்கும் என்றால் నువ్వు సువార్త చెప్తావు వెళ్ళి, நீங்கள் இயேசு கிறிஸ்து பத்தி சுவிசேஷத்தை பிறகு சொல்வீங்க, నువ్వు ప్రేమ కలిగి ఉంటావు, நீங்கள் அன்புள்ளவர்களா இருப்பீங்க, నువ్వు సంఘముతో కలిసి ప్రార్థన కూడా நீங்கள் చేస్తావు. சபையாய் சேர்ந்து ஜெபிப்பீர்கள். హల్లెలూయా. ஹல்லேலூயா. నీ హృదయం పరిశుద్ధంగా లేకపోతే உங்கள் இருதயம் பரிசுத்தமா இல்லாத பட்சத்துல నువ్వు యాక్టింగ్ చేస్తావు. நீங்கள் நடிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. రావడం సమాధానం చెప్తావు, வந்தவனா அப்படியே சமாதானம் சொல்றது, పాట పాడతావు, அப்படியே பாட்டு பாடுறது, అన్ని చేస్తావు, எல்லாம் பண்றது. కాకపోతే ஆனால் ఏ వాక్యం అయితే నీ జీవితంలోనికి వస్తుందో దాన్ని మాత్రం యాక్సెప్ట్ చేయి. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு விரோதமா நீங்க மாற்றிக்கொள்ள வேண்டிய வார்த்தை உங்களுக்கு வரும்போது அதை நீங்க ஏத்துக்கவே மாட்டீங்க. ఎందుకంటే పరిశుద్ధమైనది నీ జీవితంలోనికి రావాలి అంటే అక్కడ పరిశుద్ధత ఉండాలి. பாருங்க, కాకపోతే ఈ పరిశుద్ధమైనది నీ జీవితంలోనికి రానివ్వకుండా నువ్వు అపవిత్రతతో ఉన్నావు. பரிசுத்தமா நம்ம இருதயம் இருக்கும்போது பரிசுத்தமான ஒரு வார்த்தை வரும்போது நீங்க அதை ஏற்றுக்கொள்வீங்க. ஆனா இப்போ இருதயம் ஃபுல்லா தீங்கும் கசப்பு வச்சும்போது பரிசுத்தமான வார்த்தை வரும்போது இதை நீங்க ஏற்றுக்கொள்ள மனது உங்களுக்கு இருக்காது. హల్లెలూయా హల్లెలూయా. 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 కాబట్టి నాలుగో విషయము పరిశుద్ధమైనటువంటి జీవితాన్ని మనం కలిగి ఉండాలి. அதுபடியால நாலாவது காரியம் பரிசுத்தமாய் நீங்கள் வாழ்றது தான் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். హల్లెలూయా. ஹல்லேலூயா. ఐదో విషయాన్ని చూడడానికి ప్రయత్నం చేద్దాము. ஐந்தாவது காரியத்தை நம்ம பார்க்கும்படியா பார்க்கலாம். దాసత్వ భావముతో సేవ చేయాలి. பாருங்க, அதான் சுயமற்ற, அதான் சுயநலம் இல்லாதவர்களாய் பிறருக்கு சேவை ஊழியம் செய்கிறவர்களாய் இருங்கள். యాకోబు రాసిన పత్రిక 1వ అధ్యాయం 27. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். யாக்கோபு 1:27.
சுயநலம் இல்லாமல் பிறருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஓகே. திக்கற்ற பிள்ளைகளும் திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிப்பதும் உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாய் இருக்கிறது. హల్లెలూయా. హల్లెలూయా. ఇక్కడ యాకోబు చెప్తున్నటువంటి మాట, ఇంక యాకోబు சொல்லுகிற காரியம், నీ జీవితంలో నువ్వు చేసేటటువంటి సర్వీస్, ఒక సేవ உங்க வாழ்க்கையில ఉండాలి అంటే సెల్ఫ్లెస్ గా ఉండాలి. உங்க வாழ்க்கையில நீங்கள் எல்லாருக்குமே சேவை செய்யணும். அந்த சேவை எப்படி இருக்கணும்னு கேட்டா சுயநலத்தோட செய்யறது இல்ல, சுயநலமற்றவர்களாய் பிறருக்கு வேலை செய்ய வேண்டும். ఏదో ఆశించి చేయకూడదు. ఏదో நான் பண்றதுனால ஒன்று வருதுன்றதுக்காக நீங்க பண்ணக்கூடாது. చాలా మంది ఎట్లా చేస్తారంటే ఇది చేస్తే మనకి ఏదో వస్తుంది. பாருங்க, சில பேர் சர்வீஸ் பண்றாங்க. எப்படி பண்றாங்க கேட்டா, நான் இதை பண்ணா எனக்கு ஏதோ வரும். மொய் மாதிரி பாருங்க, நான் இதை அவங்க அது பண்ணுவாங்க அதனால நான் இதை பண்றேன் அப்படின்ற மாதிரி. ఇప్పుడు బాగా ట్రెండింగ్ అయిపోయింది ఏంటంటే, ఎవరికైనా ఒక 10 రూపీస్ ఇచ్చేది కూడా సెల్ఫీ తీసి ఈరోజు 10 రూపీస్ ఇచ్చాను. பாருங்க, இப்ப இருக்கிற பழக்கம் என்னன்னா, யாருக்குன்னா ஒரு உதவி பண்ணும்போது ஒரு 10 ரூபாய் கொடுத்தா கூட அந்த 10 ரூபாய் கொடுக்கறத கூட போட்டோ பிடிச்சி சோஷியல் மீடியால போட்டுருங்க. అనాథ ఆశ్రయానికి వెళ్ళి ఒక డజన్ అట్టు పండ్లు ఇచ్చేది కూడా ఏం చేస్తారు. ஒரு அநாத ஆசிரமத்துக்கு போயிட்டு ஒரு அரை டஜன் வாழைப்பழம் கொடுக்கறத கூட அது ஒரு போட்டோ பிடிச்சி எல்லாருக்கும் காமிச்சுனுக்கிறது. అది తప్పని చెప్పట్లేదు, కానీ నేను போட்டோ பிடிக்கிறதெல்லாம் தப்புன்னு நான் சொல்ல வரல. ఏదో సంథింగ్ ఏదో ఆశించి చేయడంలో సేవ లేదు. ஆனா ஏதோ ஒரு எதிர்பார்த்து உதவி செய்யறதுனால ஒரு நன்மை எதுவுமே பெற்றுக்கொள்ள முடியாது. హల్లెలూయా. 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 చాలా క్రిస్టియన్ చారిటీస్ ఉంటాయి. அநேக கிறிஸ்தவர்களுடைய சேரிட்டிஸ்னா அந்த ஹாஸ்டல்ஸ் இதெல்லாம் இருக்கு பாருங்க, ஆர்ஃபனேஜ் இந்த மாதிரி எல்லாம் இருக்குது பாருங்க. ఏమీ ఆశించకుండానే వాళ్ళు ఏం చేస్తూ ఉంటారు, అందరికి సర్వీస్ చేస్తూ ఉంటారు. பாரு, அந்த மாதிரி எல்லாம் இடத்துல எல்லாம் பாருங்க, அவங்க எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம அநேக பேருக்கு ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. హల్లెలూయా. 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 ఈరోజు దేవుడు మనకు చెప్తున్నటువంటి చాలా ప్రాముఖ్యమైనటువంటి మాట, இன்னைக்கு தேவன் நமக்கு சொல்லுகிற மிக முக்கியமான காரியம், సెల్ఫ్లెస్ సర్వీస్ నువ్వు చేయాలి. சுயநலமற்ற ஊழியம் பிறருக்கு நீங்கள் செய்ய வேண்டும். నువ్వు చేసేటటువంటి ఏ సేవా కార్యక్రమంలో నుండి కూడా దేన్ని నువ్వు రిటర్న్ ఆశించడానికి వీల్లేదు. ஒன்று எதிர்பார்த்து ஏதோ எனக்கு கிடைக்குதுன்றது எதிர்பார்த்து யாருக்குமே நீங்கள் ஊழியத்தை செய்யாதீங்க, சர்வீஸை பண்ணாதீங்க. హల్లెలూయా. 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 ఇంకొక విషయాన్ని మనం చూడడానికి ప్రయత్నించాలి. இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்கும்படியா முயற்சி பண்ணலாம். ఆధ్యాత్మిక బహుమతులు. ஆறாவது காரியம் ஸ்பிரிச்சுவல், ஆவிக்குரிய வரங்கள். ரோமர் 12ஆம் அதிகாரம் 6-8 வரைக்கும் வாசிக்கலாமா? ரோமர் 12 6-8. நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்கள் ஆனபடியினாலே நம்மில் தீர்க்கதரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன். ఓకే, పోదాం. హల్లెలూయా. ఇక్కడ వాక్యం చెప్తుంది, మనకు అనుగ్రహింపబడిన కృప చొప్పున. பாருங்க, இங்க சொல்லப்படுது நமக்கு அழைக்கப்பட்ட கிருபையின்படி వేరు వేరు కృపావరములు కలిగి ఉన్నాం. వేరే వరంగలై ఉడేవర్లా இருக்கிறோம். హల్లెలూయా. హల్లెలూయా. ఇక్కడ కింద చాలా విషయాలు, దాంట్లోనే నేను కొంచెం బయటకు వచ్చి మాట్లాడడానికి ట్రై చేస్తాను. பாருங்க, கீழே வேற விஷயம் சொல்றாங்க, ஆனா இதுல இருந்து நான் வேற காரியத்தை உங்களுக்கு போதிக்க விரும்புறேன். ఎందుకంటే సంఘంలో నీ పాత్ర ఏంటనేది ఈ రోజు మనం చూస్తున్నాం. இன்னைக்கு நம்ம சபையில உங்களுடைய பங்கு என்ன, வேலை என்னன்னு தான் நான் பார்த்து கொண்டிருக்கிறோம். ఒక్కొక్కరికి ఒక్కొక్క టాలెంట్, கடவுள் ஒருத்தருக்கு ஒரு டாலெண்ட்டை கொடுத்திருக்கிறார். టాలెంట్ ఎక్కడి నుండి వచ్చింది? టాలెంట్ எங்க இருந்து வந்துச்சு? దేవుడు ఇచ్చాడు. கடவுள் கொடுத்தாரு. కొద్దిమంది చాలా బాగా పాట పాడతారు, சில பேர் ரொம்ப அழகா பாட்டு பாடுவீங்க. అది దేవుడిచ్చిన ఒక కృప, టాలెంట్. அது கடவுள் கொடுத்த ஒரு டாலெண்ட். వాళ్ళ వాయిస్ అంత స్వీట్ గా సాఫ్ట్ గా ఉంటుంది. அவங்களுடைய வாய்ஸ் அவ்வளவு இனிமையா அருமையா இருக்கும் பாருங்க. కొద్ది మందిది ఉంటుంది, అయ్యో వీడికి ఎందుకు మైక్ ఇచ్చారా అన్నట్టుగా ఉంటుంది. சில பேருக்கு இருக்கும், ఇనాతుకు தான் இவருக்கு மைக்க குத்தாங்களோன்னு சொல்லிட்டு தோணும். అందుకని పెద్దగా నేను కూడా పాటలు పాడను. அதனால இவர் சூப்பரா பாடுவாரு, காணிக்க பாட்டு இவருக்கு தான் பாடுவாரு. அதுக்கு தான் நான் பாடுறதுன்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. హల్లెలూయా.
గమనించడానికి ప్రయత్నించండి. దేవుడు ప్రతి ఒక్కరికి ఒక్కొక్క టాలెంట్ ఇస్తాడు. கடவுள் அதனால எல்லாருக்குமே ஒரு டாலண்ட்டை கொடுத்துருக்காரு. సంఘంలో ఉండే మీ అందరికీ కూడా చాలా టాలెంట్స్ ఇచ్చాడు. సభైயில் இருக்கிறவங்க எல்லாருமே கர்த்தர் ஒரு டாலண்ட்டை கொடுத்துருக்காரு. ఆమేన్. బ్రదర్ తమ్ముడు మంచిగా ప్యాడ్ ప్లే చేస్తారు. బ్రదரும் தம்பியும் ரொம்ப அருமையா பேட் வாசிக்கிறாங்க. చక్కగా కీబోర్డ్ ప్లే చేస్తారు. సూపరా బ్యూలా కీబోర్డ్ వాసిக்கிறாங்க. కొద్దిమంది మంచిగా సౌండ్ సిస్టమ్ ఆపరేట్ చేస్తారు. సరే, ఎవరు లేరా? అందరూ చేస్తారు. సౌండ్ సిస్టమ్ நல்லா பண்றாங்க. అంటే ఒక్కొక్కరికి ఒక్కొక్క టాలెంట్ దేవుడు ఇస్తాడు. எல்லாருக்குமே கர்த்தர் ஒரு டாலண்ட்டை கொடுத்துருக்காரு. ఒక అమ్మమ్మని వచ్చి ప్యాడ్ కొట్టమంటే ఆవిడ కొట్టలేదు. ஒரு ஆயா வீட்டுல வந்து இந்த பேட் வாசிங்கன்னா வாசிக்க முடியாது. ఆమె మంచిగా ప్రార్థన చేస్తుంది. அவங்க நல்லா ஜெபிக்கிறவங்க. హల్లెలూయా. హల్లెలూయా. దేవుడు ఒక్కొక్కరికి ఒక్కొక్క టాలెంట్ ఇస్తున్నాడు. கடவுள் ஒருத்தருக்கு ஒரு டாலண்ட்டை கொடுத்திருக்காரு. ఆ టాలెంట్ ని సంఘంలో నువ్వు కరెక్ట్ గా அந்த ఉపయోగించగలుగుతావు. டாலண்ட்டை சபையில நீங்க யூஸ் பண்ண வேண்டும் கரெக்ட்டா. సంఘంలో నువ్వు ఉపయోగించేటప్పుడు నీలో ఏమి ఉండకూడదంటే ఈ గర్వం ఉండకూడదు. சபையில நீங்க உங்க டாலண்ட்டை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு திமிரு இருக்க கூடாது. నేను మాత్రమే ప్యాడ్ కొడతా, நான் மட்டும் தான் பேட் வாசிப்பேன், నేను మాత్రమే కీస్ ప్లే நான் చేయగలను, மட்டும் தான் కీబోర్డ్ వాసిப்பேன், నేను లేకపోతే చర్చయే జరగదు. நான் இல்லைனா சர்ச்சே நடக்காது. హల్లెలూయా. హల్లెలూయా. ఇటువంటి మైండ్ సెట్ ఉండకూడదు. இந்த விதமான மனப்பான்மை உள்ளவர்களா இருக்க கூடாது. నీకు ఏ గిఫ్ట్ అయితే దేవుడు ఇచ్చాడో கடவுள் உங்களுக்கு எந்த gift கொடுத்திருக்காரோ దాన్ని దేవుని సంఘములో నువ్వు కంపల్సరీ சபையில நீங்க కంపల్సరీ యూస్ பண்ணணும். హల్లెలూయా. 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 కాబట్టి చాలా మంది ప్రైడ్ ఫీలింగ్, ஆனா அநேக பேர் வந்து ரொம்ப விதமான பெருமையான ஒரு எண்ணம். ఒక ఫేమస్ గా క్రిస్టియానిటీలో ఒక సింగర్ ఎవరైనా వచ్చి మన దగ్గర పాట పాడమనండి, யாருன்னா ரொம்ப ஃபேமஸா இருக்கிற பாடகர்கள் இருக்காங்க பாத்தீங்க கிறிஸ்டியானிட்டியில, அவங்களை இட்டுன்னு வந்து சின்ன சபை இங்க வந்து பாடுங்கன்னு கூப்பிட்டா அவங்க வந்துருவாங்களா? వస్తాడా? வந்துருவாங்களா? చాలా మంది రారు. அநேக பேர் வரமாட்டாங்க. నేను పెద్ద పెద్ద మీటింగ్స్ లో పాడే, நாங்கெல்லாம் பெரிய பெரிய ஸ்டேஜ்ல பாடுறோங்க, నాకు పెద్ద కాంగ్రిగేషన్ కావాలి, அதிக ஜன இருக்கிற இடத்துல தான் ఈ பாடுவோம். సౌండ్ సరిపోదు, இந்த மாதிரி சவுண்ட்ல நாங்க பாட மாட்டோம், సరిపోదు, இந்த மியூசிக் எல்லாம் எங்களுக்கு பத்தாது. ఎవడిచ్చాడు నీకు గొంతు? யாரு உங்களுக்கு அந்த வாய்ஸை கொடுத்தது? చిన్న ఇన్ఫెక్షన్, థ్రోట్ ఇన్ఫెక్షన్ ఏమైనా వచ్చేస్తే, சின்ன ஒரு த்ரோட் இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா அழுத்தான். ఒక కోల్డ్ వచ్చినా సరే నీ ఓకల్ కార్డు సరిగా వస్తుందా? கோல்ட் ஆனாலே நம்மளுக்கு தொண்டை என்ன ஆகுதுன்னா கரகரன்னு ஆயிடுது. హల్లెలూయా. అంటే దేనికి కూడా దేవుడిచ్చినటువంటి టాలెంట్ని బట్టి నువ్వు అస్సలు గర్వించకూడదు. கடவுள் கொடுத்திருக்கிற அந்த டாலண்ட்டை வைத்து நீங்கள் ஒரு நாளும் பெருமை பாராட்டக்கூடாது. హల్లెలూయా. హల్లెలూయా. ఇది నాకు దేవుడు ఇచ్చాడనేటటువంటి మనసుతోటి దేవుని పరిచర్యలో, దేవుని సంఘములో నువ్వు దాన్ని వాడాలి. இது கடவுள் கொடுத்தபடியால இது கடவுளுடைய சபையில ஊழியத்துல நான் பயன்படுத்துவேன். హల్లెలూయా. హల్లెలూయా. ఇది నీ పాత్ర, இது உன்னுடைய வேலை, ఇది నీ జీవితంలో ముఖ్యమైనటువంటి ఒక కార్యం, இது உங்க வாழ்க்கையில கடவுள் கொடுத்திருக்கிற முக்கியமான காரியம். హల్లెలూయా. హల్లెలూయా. నీకు అనుగ్రహింపబడినటువంటి గిఫ్ట్ ని జాగ్రత్తగా ఆయన యొక్క చర్చిలో கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற டாலண்ட்டை நீங்க ஜாக்கிரதை உள்ளவர்களாய் சபையில பயன்படுத்துங்க. హల్లెలూయా. హల్లెలూయా. చివరిగా 7వ విషయాన్ని, கடைசியா 7வது காரியத்தை நம்ம பார்த்து முடிக்கலாம். క్రీస్తు రాకడ కోసం సిద్ధంగా ఉండాలి. கிறிஸ்துவின் வருகைக்காக நாம் ஆயத்தமா இருப்பது தான் நம்முடைய வேலை. ఎంతమంది ఈరోజు రాత్రి యేసు ప్రభు వచ్చి నిన్ను తీసుకెళ్తాను అంటే ఐఎమ్ రెడీ టు కమ్ విత్ యూ అని ఎంతమంది చెప్తారు? இன்னைக்கு நைட்டு இயேசு கிறிஸ்து வந்து இனி நான் உங்களை அழைத்து கொண்டு போகிறேன், இயேசு வருவார் என்றால் எத்தனை பேர் அவர் கூட போறதுக்கு ரெடியா இருப்பீங்க? హల్లెలూయా. హల్లెలూయా. అయ్యో ఇందాకే అది నానబెట్టానండి, రేపు పొద్దుట ఇడ్లీ చేసుకొని తినాలి, రేపు వస్తాను. இப்போதான் அரிசியும் உளுத்த பருப்பு ஊற வச்சுக்கிறேன், நாளைக்கு இட்லி செய்யறதுக்காக நாளைக்கு அரிசி செய்து சாப்பிட்டு வரேன்னு சொல்றீங்களா? ఇంకా ఈఎంఐ బ్యాలెన్స్ ఉందండి, అది అయిపోయాక వస్తాను. ఈఎంఐ ఉన్న 2க்கு అది కట్టి ముష్టి పిరికి வரேன்னு சொல்றீங்களா? మొన్ననే కొత్త ఇల్లు కట్టుకున్నాను, దాంట్లో ఇంకా వెళ్ళలేదు, ఒక్కసారి అడుగు పెట్టాక వస్తాను. இப்போதான் புது வீடு கட்டிக்கிறேன், அதுல ஒரு நாள் கூட நாங்க வாழல, கொஞ்சம் வாழ்ந்துட்டு பிறகு நாங்க வரேன்னு சொல்றீங்களா? ఇలాంటి వాళ్ళు కూడా ఉన్నారు. இப்படியோ இருக்கிறாங்க. హల్లెలూయా. 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 కాకపోతే మనము వాక్యం చెప్తుంది నువ్వు ఎప్పుడైనా సిద్ధంగా ఉండాలి. ஆனா வேதம் சொல்கிறது நீங்கள் எப்பொழுதும் ஆயத்தமா இருக்க வேண்டும். ఆమేన్. హల్లెలూయా. హల్లెలూయా. చూడండి, కొన్ని సడన్ గా ఏదైనా మీటింగ్ మనం కండక్ట్ చేసినప్పుడు కొద్దిమంది సిద్ధంగా ఉండరు. பாருங்க, திடீர்னு ஏதாச்சும் ஒரு மீட்டிங், இன்னைக்கு சாயந்தரமே ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் இருக்குது அப்படி நம்ம சொல்லிட்டா சில பேர் என்ன பண்ண மாட்டாங்க, ஆயத்தமா இருக்க மாட்டாங்க. పాస్టర్ కొంచెం బిజీగా ఉన్నాను పాస్టర్,
నెక్స్ట్ టైం పార్టిసిపేట్ చేస్తాను பாஸ்டர் పాస్టర్. திடீர்னு சொல்லிட்டீங்களே நீ கொஞ்சம் வேலை பிஸி நெக்ஸ்ட் டைம் வேணா நான் வந்து கலந்துக்கிறேன். మీరు కొంచెం ముందే చెప్పుంటే నేను ప్రిపేర్ ஐயோ అయ్యేవాడిని. நீங்க முன்னாடியே பிளான் பண்ணியிருந்தா நான் கொஞ்சம் ஆயத்தமா இருப்பேன் தானே. హల్లెలూయా. ஹalleluya. అంటే మనకి ఈ ప్రేయర్ కంటే కూడా ఇంకా ఇంపార్టెంట్ ఏదో ఉంది. அப்போ கடவுள் ஜெபத்தை விட நம்மளுக்கு வேற ஏதோ முக்கியமானது ஏதோ இருக்கு. ఇంపార్టెంట్ ఉందా? கடவுள் ஜெபத்தை விட வேற ஏதாச்சும் முக்கியமான ஒண்ணு இருக்கா? దేవుని కంటే మన లైఫ్ లో ఇంపార్టెన్స్ ఏదైనా ఉందా? கடவுளை தவிர வேற ஏதாச்சும் முக்கியமான దేవునికి టైం ఇవ్వాల్సిన దానికంటే మన లైఫ్ లో వేరేది ఏదైనా ఇంపార్టెంట్ ఉందా? கடவுளுக்கே நேரம் கொடுக்காத முடியாத அளவுல வேற ஏதாச்சும் முக்கியமான வேலை நம்மளுக்கு இருக்கா? లేదు. இல்ல. ఫస్ట్ ప్రియారిటీ గాడ్. முதல் முக்கியத்துவம் கர்த்தருக்கு, తర్వాతనే ఏదైనా. மற்றதெல்லாம் அப்புறம். హల్లెలూయా. ஹalleluya. కాబట్టి నువ్వు ఎప్పుడూ సిద్ధంగా ఉండాలి. அதனால நீங்கள் எப்பொழுதும் ஆயத்தமா இருக்க வேண்டும். హల్లెలూయా. ஹalleluya. స్టార్టింగ్ చెప్పాను కదా, సిచ్యువేషన్స్ వస్తూ ఉంటాయి. சூழ்நிலை வந்து கொண்டே இருக்கும். కొంచెం సార్లు నీకు కష్టం వస్తుంది, ஒரு வாட்டி சில நேரத்துல உங்களுக்கு கஷ்டம் வரலாம், కొంచెం సార్లు నీకు సంతోషంగా ఉంటుంది. ஒரு வாட்டி உங்களுக்கு சந்தோஷமா இருக்கலாம். ఎప్పుడైనా కానీ సిద్ధంగా ఉండాలి. எப்பனா இருக்கலாம், நீங்கள் ஆயத்தமா இருக்க வேண்டும். బాగా కష్టంగా ఉన్నప్పుడు యేసు ప్రభు రమ్మని పిలిస్తే, ரொம்ப கஷ்டமா இருக்கும்போது இயேசு வான்னு உங்களை கூப்பிட்டா రెడీగా ఉండాలి. ரெடியா இருக்க வேண்டும். బాగా సంతోషంగా ఉన్నప్పుడు కూడా యేసు ప్రభు పిలిస్తే, ரொம்ப சந்தோஷமா இருக்கிற நேரத்துல இயேசு கிறிஸ்து வான்னு உங்களை கூப்பிட்டா அப்பவே நீங்கள் ஆயத்தமா இருக்கணும். రెడీగా ఉండాలి. அப்பவும் நீங்க ரெடியா இருக்கணும். హల్లెలూయా. ஹalleluya. ఈ 7 విషయాలు మన లైఫ్ లో ప్రాముఖ్యమైనవి. இந்த 7 காரியமும் நம்ம வாழ்க்கையில மிக முக்கியமானது. హల్లెలూయా. ஹalleluya. సంఘంతో ఐక్యముగా మనం ఉండాలి. சபையில நம்ம ஐக்கியமா இருக்க வேண்டும். సంఘంలో మనము ప్రేమ స్వభావం కలిగి ఉండాలి. சபையில நம்ம ஒருவருக்கு ஒரு அன்பா இருக்க வேண்டும். మనము సువార్తను ప్రకటించే వారముగా ఉండాలి. சபையில இருக்கிற நம்ம பிறருக்கு சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். పరిశుద్ధమైనటువంటి జీవితాన్ని జీవించే వారముగా பரிசுத்தமாய் நம்ம ఉండాలి. வாழ வேண்டும். దాసత్వ భావముతో సేవ చేయాలి. சுயநலமற்றவர்களாய் பிறருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். మనకి ఇచ్చినటువంటి గిఫ్ట్ ని ఆయన సన్నిధిలో ఉపయోగించాలి. கடவுள் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகளை அவருடைய சமூகத்துல பயன்படுத்த வேண்டும். ఆయన రాకడ కొరకు సిద్ధపడి ఉండాలి. அவருடைய வருகைக்காக நம்ம ஆயத்தமா இருக்க வேண்டும். హల్లెలూయా. ஹalleluya. ఇవి నీ లైఫ్ లో ముఖ్యమైనటువంటి ఒక విషయం. இது உங்களுடைய வாழ்க்கையில மிக முக்கியமா இருக்க வேண்டிய ஒரு விஷயம். ఇది నీ యొక్క పాత్ర. இது This is உங்களுடைய your role. இதுதான் சபையில உங்களுடைய கடமை, வேலை, ரோல் எப்படின்னா சொல்லலாம். హల్లెలూయా. ஹalleluya. ఇవి నీ లైఫ్ లో సంఘంలో ఉన్నటువంటి నువ్వు కంపల్సరీ కలిగి ఉండాలి. இது சபையில இருக்கிற உங்களுக்கு கொஞ்சம் பேர் இருக்கலாம், இல்லாதல இல்ல, எல்லாருக்குமே இந்த 7 பாயிண்ட் இருக்க வேண்டும் சபையில. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. అట్టి వారముగా మనం అందరం ఉందుము గాక. இதே வசனத்தின் பிரகாரம் இது போலவே நம்ம வாழ்க்கை இருப்பதாக. దేవుడి మాటలన్నీ మన వెనుకిట్లో ఫలభరితంగా మారు. இந்த வார்த்தை ஆசீர்வதித்து இந்த வார்த்தையின் பிரகாரம் நம்ம வாழ்க்கை மாறுவதாக. ఆమేన్. ஆமென். థాంక్యూ. கர்த்தருடைய வார்த்தைக்காக எல்லா கரங்களை தட்டி